ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உன்னதமானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர். கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உன்னதமானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு மக ராஜாவே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. இயேசு மக ராஜாவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ராஜா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அந்த ஜெப நேரத்தில் ராஜா உம்முடைய கிருபை அமராஜா இயேசுவே எங்களை அதிகம் அதிகமாக தாங்கட்டும். அம்மாராஜா உங்கள் கிருபை அந்த நேரத்தில் அதிகம் அதிகமாக ஊற்றப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உன்னதரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus. ராஜா அந்த நாளிலும் எத்தனை பேர் இதில் இணைகிறார்களோ அமராஜா இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்காக ராஜா அற்புதங்கள் நடக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா இந்த ஜெபத்தில் இணைந்து யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த உன்னத தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ ராஜா ஒவ்வொரு விண்ணப்பமும் ராஜா உம்முடைய சமூகத்தை அது வந்து எட்டட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தை வந்து அது எட்டட்டும். அமராஜா இயேசப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிற என் தேவனாக நீர் இருக்கிறீர் அப்பா. பரலோகம் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு செவி சாய்ப்பதாக. பரலோகம் அப்பா இதில் இணைந்து ஜெபிக்கிற ஒருமனப்பட்டு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஹல்லேலூயா உண்மையாய் உத்தமமாய் தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்காக ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா இயேசப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்தில் உம்மை கண்டடையட்டும். உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய மகிமையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உம்முடைய வல்லமை உள்ள கரம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு பிசாசானவன் தடையை கொண்டு வர ட்ரை பண்ணுவான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்ற எல்லா காரியத்துக்கும் அவன் அலோவ் பண்ணலாம். ஆனால் ஜெபிக்கிற பொழுது பிசாசுக்கு பயம் உண்டாகுது. ஜெபிக்கிற பொழுது பிசாசுக்கு பயம் உண்டாகும். ஆமாம், அவனுக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னாலே அவனுக்கு வந்து ஒரு பயம் தானாக வரும், ஒரு நடுக்கம் வரும் பிசாசுக்கு. ஆமாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அதனால தான் அப்படியே உண்மையாக ஆண்டோட சமூகத்தில் நம்ம வந்து அமர்ந்து இருக்கிற பொழுது அவனுக்கு ஒரு நடுக்கம் வரும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது நம்முடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணும்? அவரை தேடணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா எத்தனை பேர் இதில் இணைகிறார்கள் ராஜா இந்த இரவு நேரத்தில், ராஜா இந்த சனிக்கிழமை இந்த இரவில், ராஜா இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ வல்லமை இறங்கணும். தேவ வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய கரத்தின் வல்லமை இந்த நாளிலே வெளிப்படணும். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பா இதுல ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அப்பா உம்முடைய உதவி செய்யும் மகத்துவமான கரம் அமருகிறமைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஆமென் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீங்க ஏசப்பா. இருதயத்துலப்பா என்ன நினைவுகளோடு அப்பா என்ன விண்ணப்பத்தோடு இன்றைக்கு இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஆமென், அதுல அந்த பிள்ளைகளுக்கு அந்த விண்ணப்பத்தின் பதிலை நீங்க கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க அறிவீங்க ஏசப்பா, அவங்க இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க அறிவீங்க ஏசப்பா. ஆமென். இந்த பிள்ளைகள் அப்பா ஏதோ
இந்த ஜெபத்தை கேட்கணும்னு வரல ஏசப்பா. நீங்க தெரிந்தெடுத்து இன்றைக்கு இதை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைங்கிட்ட நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பதில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறதுனால இன்றைக்கு இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்களுடைய கரம் அணைத்து கொள்ளுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் பரிசுத்தரப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எங்க வாழ்க்கையின் அத்தனை மேன்மைக்கும் பாத்திரர் நீங்க ஏசப்பா. ஆமென் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு எல்லா மேன்மையும் செலுத்துகிறோம் அப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஹீலிங் வேணுமோ, யாருக்கெல்லாம் டெலிவரன்ஸ் வேணுமோ அப்பா நீங்க பெற்றுக்கொள்ள வைக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் விசுவாசத்தை இப்பொழுது துவக்குங்க ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் சாட்சி சொல்லுகிறாங்க. போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரத்துல ஜெபத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பதில் கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. அதிசயமாக அப்பா கைவலி கால்வலி அப்பா மூட்டு வலியில இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணிருக்கீங்க ஏசப்பா. ஆமென். கட்டிகள்ல இருந்து அப்பா கேன்சர் கட்டிகள் மறைந்திருக்கிறதுப்பா. அநேக பிள்ளைகளை அப்பா சாட்சியாக நீங்க எழுப்பி இருக்கீங்கப்பா. ஒவ்வொரு சாட்சிக்காகவும் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு சாட்சிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இதுல ரிக்வெஸ்ட் டைப் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்க சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. எத்தனையோ வருடங்களாக அவங்க ஜெபித்திருக்கலாம், எத்தனையோ வருடங்களாக உமக்கு காத்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கு புது பலன் பெற்று கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கிளம்புவார்களப்பா. இன்றைக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கான பதிலை இன்றைக்கு நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க ஏசப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அவங்க விண்ணப்பத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் சூழ்நிலைகளையும் நீங்க அறிவீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஏற்பட்ட பிரச்சனைகள் மத்தியில இன்றைக்கு இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இருதயத்தின் வலிகள் வேதனைகள் அப்பா அவங்க கண்ணீர் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய கரங்களை கண்ணீரை துடைக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. தேவ வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டும். யாரெல்லாம் இதை பார்க்கிறார்கள் ராஜா, அவர்கள் எந்த இடத்துல இருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்தாலும் ராஜா இந்த நேரத்துல இந்த இரவு நேரத்துல அப்பா ஜெபத்துல வந்து இணைகிற அம்மாராஜா ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே ராஜா தேவ மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இந்த ஜெபத்துல அப்பா அந்த 1 மணி நேர ஜெபத்துல யாரெல்லாம் வந்து நிற்கிறார்களோ அமராஜ், யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அமராஜா தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுத்து இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், இன்று நான் விடுதலை ஆவேன், இந்த இரவுல இந்த ஜெபத்துல நான் விடுதலை ஆவேன் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு யாரெல்லாம் வாஞ்சியோடு ராஜா இயேசுவே இதை கவனித்து கேட்கிறார்கள் அமர ஜெபத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் இணைகிறார்களோ நிச்சயமாகவே அற்புதம் உண்டு சாமி. அமராஜா நீர் அற்புதத்தின் தேவன் அப்பா, நீர் அதிசயத்தின் தேவன் சாமி. அமராஜா இயேசுவே நீர் அதிசயமான தேவன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தை, நான் அதிசயமான தேவன். என்னிடத்துல ஒரு முறை அப்பா என்னிடத்துல வந்து பேசின வார்த்தை அது. ஆமா, ஏசாயா 29:14 இருந்து அப்பா என்கிட்ட பேசினார். என்ன சொன்னாங்க, இதோ இந்த ஜனங்களுக்குள் நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்கிற வார்த்தையை வாக்குத்தத்தமாகவே எனக்கு ஒரு தடவை கொடுத்து அப்பா என்கிட்ட பேசினார். பாருங்க, அவர் அதிசயமான தேவன், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். நம்முடைய நினைவுகள் வேறு, அவருடைய நினைவுகள் வேறு. நம்மை பிரமிக்க பண்ணுகிறது அந்த அதிசயமான தேவன். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமமே அதிசயம். அவருக்கு ஒரு நாமம் இருக்கு, அந்த நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அதிசயமான தெய்வத்தை நான் கொண்டு இருக்கிற ஜனங்கள் நாம் பாக்கியம் உள்ளவர்கள்.
இதை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லோருமே நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தின பொழுது அவர் செய்தது எல்லாமே அதிசயமா இருக்கும். அவர் செய்த எல்லாமே அதிசயம். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் அதிசயத்தை செய்வார். விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு அதிசயம் உண்டு. அதிசயம் நிச்சயமாகவே உண்டு. அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அற்புதத்தை பார்ப்பீங்க. பாருங்க, செங்கடலை இரண்டாய் பிளக்கிறார். பாருங்க, ஜனங்களை கூட்டிட்டு போகிற பொழுது அங்க இருக்கிற முன்னாடி நிக்கிறது செங்கடல். இன்னைக்கு ஒரு பெரிய கடல். பாருங்க, இந்த கடலை வழியே இல்லை, அவ்வளவுதான். அங்க பின்னாடி பார்வோன் துரத்திக்கிட்டு வர்றான். பாருங்க, அவனுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. இத்தனை வருஷமா அந்த ஜனங்களை அவன் பிடித்து வைத்திருக்கிறபடினாலே அவங்களிடத்துல இருந்து நிறைய லாபத்தை அவன் பார்த்ததுனால அவனுக்கு பாருங்க, சிக்கின அடிமையை விடுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. அவன் இருதயத்தை அவன் கல்லாக்கி கொண்டு அவன் மறுபடியும் வருகிறான். தன் தலைச்சன் பிள்ளைகள், அவனுடைய மூத்த பிள்ளைகள் மரித்து போன பிற்பாடு கூட தேவன் மேல உள்ள அந்த பயம் அவனுக்கு பாருங்க இல்லாம போகுது. அந்த நேரத்துல திரும்ப மறுபடியும் துரத்துறான். பிசாசானவன் இதே போலதான் நமக்கு பார்வோன் அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, பார்வோன் பிசாசுக்கு தான் அவன் அடையாளமாக இருக்கிறான். சாத்தானுக்கு அவன் அடையாளமாக இருக்கிறான். நம்மை அவன் விடுவதற்கு அவன் விரும்புவதே இல்லை. அவன் கூட நம்ம அடிமையா இருக்கணும். நம்மளை ஏதாச்சும் ஒரு விதத்துல அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கணுங்கிறதுல அவன் முனைப்பா இருப்பான். பாருங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நம்ம வந்தாலும் கூட அவன் தொடர்ந்து எப்படியாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா, மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ள இவர்கள் விழுவார்களா, இவங்க அந்த பாவத்துல விழுந்தா இவர்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், மறுபடியும் இவர்களை பிடிச்சு கொள்ளலாமே, மறுபடியும் இவர்களை என்ன செஞ்சுக்கலாம், அடிமையாக்கிடலாம். பாவத்துக்கு அடிமையாக்கி தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய வைத்து இவர்களை கடவுளிடத்திலிருந்து பிரிச்சிடலாம்னு சொல்லி அவன் முயற்சி செய்கிறவன். அதுதான் பிசாசுடைய தந்திரம். பாருங்க, இங்க பார்வோனிடத்திலிருந்து மோசே ஜனங்களை கொண்டு வந்தார். கூட்டிட்டு வந்ததுக்கு பிற்பாடு கூட அவனுடைய மனசு பாருங்க கேட்கல. மறுபடியும் விடக்கூடாது, பின்னாடி தொடர்ந்து வர்றான். அப்பதான் முன்னாடி பார்த்தா ஜனங்கள் போயிட்டு இருக்கிற பொழுது பாருங்க, முன்னாடி கடல், செங்கடல், வழியே இல்லை. அதுல இருந்து அவங்க அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் மடிஞ்சு போகிறோம். எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை இதுக்கு தான் அழைச்சிட்டு வந்தீரா, இதுக்கு தான் எங்களை இந்த வனாந்திரத்துல எங்களை கொல்லும்படிதான் அழைச்சிட்டு வந்தீங்களா, நாங்க அந்த பார்வோனுடைய கைகளில் அவருடைய சேரைகளில நாங்கள் சிக்கி சாகும்படிதான் அழைத்து வந்தீர்களான்னு சொல்லி அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் மோசே தேவனை நோக்கி பார்க்கிறான், அழைத்தவரை நோக்கி பார்க்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், அழைத்தவர் அங்கிருந்து என்ன பண்ணியிருக்கிறார், வாக்கு கொடுத்து அவனை அனுப்பியிருக்கிறார். மோசைக்கு வாக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டு தருவேன். மோசையை சந்திச்ச பொழுது மோசே பயப்படுறான். நான் எப்படி இத்தனை லட்சம் மக்களை நான் எப்படி சந்திப்பேன், எனக்கு திக்குவாய். அவன் சொல்றான், என்னால முடியாது, வேற யாரையாச்சும் அனுப்புங்கிறான். ஆனா தேவன் பாருங்க, மோசையை தான் பார்த்து நீ தான் வேணும் அப்படின்னா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து வைத்து இருக்கிறார். உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு உங்க மூலமா தான் உண்டு. இதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை சகோதரனே சகோதரியே, நீங்க தான் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு, உங்க மூலமா தான் விடுதலை. எப்படி மோசே பாருங்க அங்க தேவன் எப்படி ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாலும் அதே போல பாருங்க, உங்க குடும்பத்துல நிறைய பேர் அறியாம இருப்பாங்க. அவங்க முறுமுறுக்கலாம். ஒரு பிரச்சனை வந்தோடனே, நெருக்க வந்தோடனே அவங்க முறுமுறுக்கலாம். ஆண்டவர் எங்க போனார், ஏன் இப்படி நடக்குது, ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு தடைகள்? அவர் தானே வாக்கு தத்தம் பண்ணி நம்மளை அழைத்தார். உங்ககிட்ட தான் அந்த பிரச்சனை வரும், உங்களை நெருக்கி பார்க்கலாம். ஆனா நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் புலம்ப கூடாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க நாம அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். பாருங்க, உங்க வீட்டுல ஒரு நபர் இயேசு மேல அந்த நம்பிக்கையா விசுவாசமா நின்றுட்டா போதும், உங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, பிரச்சனைகள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் அழைச்சி போகிற செங்கடல் இருக்குது, செங்கல் தடையாக இருக்கிறது பாருங்க. ஆனா தேவன் மோசேட்ட சொல்றாரு, இப்பொழுது நீ என்ன செய்ய, உன் கையில என்ன இருக்கு, ஒரு கோலை வைத்து அந்த கோலை நீட்டுகிறார். கடல் இரண்டாக பிளக்கிறது பாருங்க. இதுதான் அதிசயம். அவர் உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். உங்களுக்கு வழியே இல்லாம இருக்கலாம், உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு எங்கும் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள், நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார்.
ஒரு புது வழியை உங்க வாழ்க்கையில உண்டாக்குவார். உண்டு பண்ணுவார். என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க ஒருபோதும் வந்து விடாதீங்க. என் தேவன் அதிசயத்தின் தேவன். ஆமென். இந்த அதிசயத்தின் தெய்வத்தை தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அதிசயமான தேவன் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஆமென். ஆமென். உங்களை அழைச்சிட்டாருன்னா சும்மா விட்டுற மாட்டார். பயப்படாதங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து அவங்க எல்லாம் அப்பா சொல்றாரு, இயேசப்பா சொல்றாரு, நான் வந்து சிலுவைக்கு போகணும், நான் மரிக்கணும், என்னை கொடூரமா அடிச்சு என்னை சிலுவையில் அடிச்சு என்னை கொலை செய்வார்கள் இப்படியெல்லாம் சொன்ன உடனே கூட இருந்த 3.5 வருஷமா கூட இருந்த சீஷர்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்ம இவரை நம்பிதானே இருந்தோம், இவரை நம்பிதானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். ஏன் பேதுரு எல்லாருமே பாருங்க, படகையும் அவங்களுடைய பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு தான் என்ன செஞ்சாங்க, இயேசுக்கு பின்னாடி வந்தாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இவர் என்னடா திடீர்னு இப்படி சொல்றாரு? இல்லங்க, அவர் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க பயந்தாங்க, பயந்து நடுங்கினாங்க. இந்த தேவன் அதிசயத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து போகிற பொழுது அவர் என்ன செய்யறார்? நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஆமா, மோசையின் கையில் இருந்த கோலை போல பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை நீங்க விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கையில கோலை போல அவர் கொடுத்து, மோசை கையில இருந்த கோல் போல அதை நீட்டுகிற பொழுது, ஆவியானவரை நம்ம சொல்லி பேசுகிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் நமக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆக கவலைப்படாதீர்கள். ஏசப்பா சொன்னார் பாருங்க, உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும், பயப்படாதுங்கிறார். ஆமா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டேன். இந்த அதிசயமான தேவன் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். ஆமா, பாருங்க, மோசையை கொண்டு அவர் நடத்தினார், வனாந்திரத்துல நடத்தினார். அதிசயமான காரியங்கள் அங்க நடந்து கொண்டே இருந்தது. பாருங்க, வனாந்திரம் தான், ஆனாலும் என் இயேசு அற்புதமாக பாருங்க அங்க நடத்துறார். அவர்களை பாதுகாப்பதற்கு பாருங்க, பகலிலே மேகஸ்தம்பமாய் வந்து பாதுகாக்கிறார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமா வருகிறார் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு. ஐயோ, இரவாச்சு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கையில இருள் வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம். உங்களை உங்க மேல ஒரு பிரகாசமா அவர் வெளிச்சமா மாறுவார். உங்களை பிரகாசமான வெளிச்சமா மாற்றும். உங்க முகத்துல அவருடைய பிரசன்னம் வீசும். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யற மெய்யான ஒளி இந்த இயேசு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா பாருங்க, இந்த பூமிக்கு இறங்கி வர்றார், அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆக உங்க வீடுகளிலே நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க வீட்டுல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த இரவு நேரத்துல என்னை பொறுத்தவரை மேக்சிமம் நீங்க வீட்டில் தான் இருப்பீங்க. ஒரு சிலர் வேணா டிராவல்ல இருப்பீங்க, வெளி தேசத்துல இருந்து பார்க்கலாம். அதனால ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டுல ஒரு ஆளு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு, எப்படி மோசே முழு இஸ்ரவேல் ஜனங்களின் வழி நடத்தினது போல என் ஆண்டவர் உங்களை பார்ப்பார், உங்க விசுவாசத்தை பார்ப்பார், உங்க நம்பிக்கையை பார்ப்பார். பாருங்க, மோசே திரும்பி கேட்ட உடனே பதில் கொடுக்கிறார். உங்க கையில என்ன இருக்கு? அதை நீட்டு. செங்கடல் 2ஆய் பிளந்தது. உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும். இயேசுவின் நாமத்துல பேசுறேன், திறக்கும். உங்க வீட்டுல வாசல்கள் திறக்கும், புதிய வழிகள் உண்டாகும். இது அதிசயமான தேவன். வனாந்திரத்துல அவர்களுக்கு பசி உண்டாகுது. பசி உண்டான உடனே அவர் பாருங்க, வானத்திலிருந்து தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவை, மன்னாவை கொடுக்கிறார் போஷிப்பதற்கு. ஜனங்களுக்கு பாருங்க, தூதர்கள் உண்ணும் உணவை கொடுத்தார். பரலோகத்தை இறக்கிட்டார் கீழே. தம்முடைய ஜனங்களுக்காக பரலோகத்தையே கீழே கொண்டு வர்றாரு பாருங்க. பரலோகத்துல தேவ தூதர்கள், நீங்க என்ன இங்க சாப்பிடுறது, நீங்க உங்களுக்கு நான் பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுக்குறேன். அதையும் தாண்டி அவங்க எங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும், எங்களுக்குலாம் மட்டன் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து குமிக்கிறார். பிள்ளைகளை கேட்டா கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார் பாரு. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்க நம்புகிற பொழுது, இந்த தேவனை நீங்கள் விசுவாசித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வழிகளிலே நீங்கள் செல்லுகிற பொழுது நிச்சயமாகவே அற்புதம் நடக்கும். நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் தலையெழுத்தானவர் மாற்றிடுவார். ஆமா, உங்க சூழ்நிலைகள் இது கிடையாது. இந்த நெருக்கத்தில் நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டத்தில் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வியாதியிலே நீங்கள்
கிடந்து இந்த மாத்திரையை கண்டினியூவா சாப்பிட்டு இப்படியே தான் இதுதான் வாழ்க்கையா கடைசி வரைக்கும் இல்லைங்க. என் தேவன் உங்களுக்கு புதிய வழிகளை உண்டாக்கும். அவர் அதிசயமான தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் பண்ணுவார். யதார்த்தமா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்க சொல்றார். யாரோ ஒருத்தர் நீங்க இதை ஆழமா கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க இருதயத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை கேட்கிற உங்ககிட்ட அப்பா அந்த நாள்ல பேசக்கூடிய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அவர் அதிசயங்களை செய்வார் அவங்க வாழ்க்கை. மனம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த அதிசயமான தெய்வத்தை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில் அதிசயம் உண்டாகும். அவர் அற்புதமான தெய்வம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கிளம்புகிற பொழுது அவர்கள் வெள்ளியையும் பொன்னையும் உடையவர்களாக அவர்கள் சென்றார்கள். அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. அவர்களுடைய வஸ்திரங்கள் பழசாய் போகலை. எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சங்கீதம் 91 பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நான் என் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் ஒன்று என்ன செய்வாங்க? ஏந்தி சொல்வார்கள். ஆமென் ஆமென். உங்களை தாங்கி சொல்வாங்க. பாருங்க, அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது நாம பயப்பட வேண்டாம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமா அற்புதங்கள் நடக்கும். அது விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. நிச்சயமே தொடர்ந்து அப்படியே உங்க உள்ளத்துல வார்த்தையை கேட்ட நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்க டாடி. இயேசப்பா என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்க. வாழ்க்கையில அதிசயத்தை செய்யுங்கப்பா. வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க. என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீர் செய்யற அதிசயத்தை நாங்கள் காணட்டும். நீங்க செய்யற அதிசயத்தை நாங்கள் காணட்டும்பா. அதை கண்டு நாங்கள் மகிழட்டும். கண்டு மகிழட்டும். உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் சொல்லி பாருங்க. உங்க உள்ளத்துல இருந்து நம்ம தேவ மகிமை உங்களை இப்பொழுதே நிரப்பும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே நிரப்பும். தேவ வல்லமை உங்களை இப்பொழுதே நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த நேரத்துல என்னோட இணைந்து இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அதிசயமான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்வீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எங்க வாழ்க்கையில செய்றீங்கங்கறத விசுவாசிக்கிறோம். இப்பொழுதே அந்த அதிசயமான தேவன் என் வீட்டுக்குள் வருவாராக. எங்க வீட்டுக்குள் வருவாராக. எப்படி சகையு வீட்டுக்குள்ள இடம் கொடுத்தானோ, அதே போல இந்த நேரத்துல உள்ளத்தை திறந்து பாருங்க. திறந்து கொடுங்க. ஆமா, அவருக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள அவர் இறங்குவார். உங்க உள்ளத்துக்குள்ள அவர் வருவார். உங்க வீட்டுக்கு வருவார். ஆமா, இதோ வாசல் படியில் இருந்து கதவை தட்டுகிறேன். இந்த அதிசயமான தேவனுக்கு கதவை திறந்து கொடுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டு, இயேசுவே நீரே இரட்சகர், நீரே என் மீட்பர், உண்மை நான் விசுவாசிக்கிறேன். என் பிரச்சனைகளுக்கு நீர் அப்பா ஒரு விடுதலையாய் நீர் இருப்பீர். என் போராட்டத்திலிருந்து என்னை நீர் விடுதலையாக்குவீர். என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவீர். என் துன்பத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவீர். இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து என்னை நீர் விடுதலையாக்குவீர். இந்த பிசாசின் போராட்டத்திலிருந்து நீர் என்னை விடுதலையாக்குவீர். நான் உண்மை நம்புகிறேன். நீர் சிலுவையில எனக்காக நீர் உண்மையே நீர் என்ன செஞ்சீர்? பலியாக ஒப்பு கொடுத்தீர். நான் அதை விசுவாசிக்கிறேன். சொல்லி பாருங்க, ஏசப்பா நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதத்தை நீர் செய்வீராக. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் உயிர் தெழுந்தார். மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தார். பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததை குறித்து அதிகமாக பேசினார்கள். அதிகமாக பேசினார்கள். ஹல்லேலூயா. அதிகமாக பேசினார்கள். பாருங்க, ஆண்டவர் அறியாது தெய்வ பக்தி உள்ளவன், கடவுள் பக்தி உள்ளவன் தான் பவுல். வைராக்கியமா இருந்தவன். அவனுடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஒளிச்சம் அவனை சந்திக்குது. இயேசு அவனை சந்திக்கிறார். இயேசு அவனை சந்திச்ச உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பார்த்தீங்களா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட அதுக்கப்புறம் சரண்டர் ஆகிறான். அனனியா வந்து என்ன செய்யறாரு? கைகளை வைக்கிறார். உனக்கு கண் பார்வை கொடுக்கும்படி தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி அவன் கையை வைக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறான். பவுல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறான். அவனை கண்கள் தெரிவது மாத்தம் கிடையாது, அவனை உள்ளான மனக்கண்ணும் திறந்துருச்சு. இயேசுக்கு இடம் கொடுத்தான் பாருங்க. இந்த அதிசயமான தேவனுக்கு இடம் கொடுத்தான். அவன் வாழ்க்கையை மாறுது பாருங்க. பாருங்க, அவனை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறார்.
ஹல்லேலூயா. சத்தியம். எந்த ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ, எந்த ஜனங்களை கொலை செய்யணும்னு நினைச்சானோ, அதே ஜனங்களுக்காக அவன் திறப்புல நிக்கிறான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர், ஆமா, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்க எல்லாம் உற்றார் ஒரு யாரோ உங்களுக்கு விரோதமா, இந்த இயேசுக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா நிக்கலாம். எப்படி இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்றான்? எதை வச்சு ஏற்றுக்கொள்றான்? உங்களோட பல விதமா உங்களோட வழக்காடலாம், போராடலாம். நீங்க அமைதி ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க. உங்க குடும்ப நபர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். அவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா போதும், அவங்க சூழ்நிலை அப்படியே மாறிடும். ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவன் உங்களை தொடுவாராக, ஒவ்வொருவரும் தொடுவாராக. தெய்வ மகிமை இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகள் மேல இறங்கட்டும். தெய்வ வல்லம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. அளவில்லாத உடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். யாரெல்லாம் என்னோடு இணைந்து அப்பா இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்டு அப்பா ஜெபிக்கிறார்கள், இந்த நேரத்தில் அற்புதத்தின் தேவன் நீர் இறங்குவீராக ராஜா. அதிசயத்தின் தேவன் இப்பொழுதே அற்புதத்தை நீர் செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும். ராஜா, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ராஜா, இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஒருவேளை குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் பிள்ளைகளை கழுவட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய அப்பா வீடுகளுக்குள்ளும் நீர் இறங்கணும் அப்பா. தெய்வ மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது கழுவட்டும். வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கிறது. தெய்வ சமூகத்துக்கு முன்பதாக வருவதற்கு முன்பதாக நாம என்ன செய்யணுமா, ஆராய்ச்சி பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் தகுதியுள்ள பாத்திரனா இருக்கிறனா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். நமக்குள்ள ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா அற்புதம் தாமதமாகிறது. அற்புதம் உடனே நடக்க முடியல பாருங்க. அவர் மேல அவருக்கு ஏற்றபடி நம்மளே நாம எப்பவுமே பாருங்க, தேவ சமூகத்துக்கு முன்பதாக வருவதற்கு முன்பாக நாம் அதை சோதிச்சு பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பதாக வருவதற்கு முன்பதாக நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவரே என்னை மன்னியும். ஒருவேளை என் மேல பாவங்கள், அக்கிரமங்கள் இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னியும். பாருங்க, 2 பேர் ஜெபிக்கிறாங்க இல்லையா? பரிசேயன் ஜெபிக்கிறான். 2 பேர் ஜெபிக்கிறப்போ குற்றம் சாட்டுறான் பாருங்க. அவனை போல நான் என்ன இல்லை, நான் பாவிலாம் கிடையாது. நான் ஆலயத்துக்கு கரெக்டாக வர்றேன், கரெக்டாக தசமாவும் கொடுக்குறேன், ஆமா 3 நேரம் உபவாசம் இருக்கிறேன், எல்லாமே சொல்லி அவன் தன்னுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில் அவன் ஒரு ஜெபம் பண்ணான் பாருங்க, அற்புதமான ஜெபம் பாருங்க. அவன் தன் தலைகளை தாழ்த்தி அப்புறம் உன்னதத்துக்கு நேராக தலைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி அவன் சொல்றான், ஆண்டவரே, உமக்கு விரோதமாகும், மரத்துக்கு விரோதமாகும் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும். அற்புதமான பாருங்க, தன்னை அவன் உணர்ந்தான் பாருங்க. அவன் உணர்ந்தான் தன் யாரு, தன்னுடைய சூழ்நிலை என்ன, அவன் என்னவா இருக்கிறான் அதை உணர்றான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் பாவியா இருக்கிறான் பாருங்க. அப்ப இந்த பாவத்தை நீக்க முடியும். ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். பவுல் அருமையா எழுதியிருக்கிறார். பாருங்க, அவன் அந்த உணர்றான். அந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வருகிற பொழுது அவன் உணர்கிறான் பாருங்க. நம்ம தேவ சமூகத்துக்கு முன்பதாக வருகிற பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கணுமா? ஏன்னா அவர் வல்லமை நிறைந்த தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார், தரிசனத்தை பார்க்கிறார். கேருபீன் சேராபீன்கள் மேல ஆண்டவர் அமர்ந்து இருக்கிறார், சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை பார்க்கிறார். உடனே ஏசாயா என்ன செய்றார், புலம்புறார், ஐயோ நான் தேவனை கண்டேனே, நான் அசுத்த உதடுகளை உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவன். பாருங்க, நீ மன்னிய ஆண்டவரை, அதுக்கு தகுதி இல்லைங்கிறான் பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆமா தூதர்கள் கட்டளை ஒரு அக்கினி தணலை வச்சு அவனை நாவை தொடுறான். ஹல்லேலூயா. தேவ அக்கினி இந்த நாளிலே இந்த நேரத்தில் உங்களை தொடும். அக்கினி என்பது பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நிச்சயமாகவே. அருமையான ஒரு சகோதரி கடந்த வாரத்துல அவங்க அட்டன் பண்றப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. அவங்க சொல்றாங்க, ஐயா நான் அபிஷேகத்துக்காக காத்திருந்தேன், ரொம்ப வருஷமா காத்திருந்தேன். ஆனா எனக்குள்ள ஒரு பிசாசு போராடி கொண்டே இருந்தது, என்னை தூங்க விடாது, என் உடம்புல என்னை பலவீனப்படுத்திடும், தினமும் என்னது பயமுறுத்தும். நான் ஜெபிக்க நினைத்தா என்னை ஜெபிக்க விடாது, எனக்கு தூக்கம் வந்துடும், எனக்குள்ள ஏதோ வந்து போகிறது எனக்கு நன்றாவே தெரியும்.
தினமும் என்னை குழப்பத்துல ஆக்கும், என் வாழ்க்கையை அது கெடுத்துருச்சுன்னு சொல்லி அந்த சகோதரி அவங்க புலம்பி ஆண்டோட்ட நிக்கிறாங்க. அப்ப இடையில எனக்கு ஃபோன் பண்ணப்போ ஏசப்பா குறிச்சு சொல்றேன். அப்ப பரிசுத்தாவியானவர் உங்களை நிரப்புவார்னு சொன்னா அசுத்தாவி தானா ஓடிடும். பாருங்க, அவங்க அந்த வாஞ்சியோடு, ஏன்னா ஆண்டவர் சொல்ல தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அவங்க தாகத்தோடு அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவங்க காத்து இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பிசாசு தொல்லை தாங்க முடியல, என்னை இருக்க விட முடியாது, இப்போ எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களா, அவங்க அந்த ஜெபத்தை கேட்டு கொண்டு இருக்கிற பொழுது, இந்த ஆன்லைனில் ப்ரேயர் அட்டன் பண்ணுற பொழுது அவங்க என்ன செஞ்சாங்களா, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாருங்க, அவங்களே அறியாமல் அந்நிய பாஷையை பேசுறாங்க. தெய்வ அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்குது. அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அவங்களே அறியாம ஏப்பமா வருதான், குட்டாவியா வருது, ஏப்பம் வருது. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்களா, வாந்தி எடுக்கிறாங்களாம். பாருங்க, வாந்தி எடுக்கிற பொழுது அசுத்தாவி உள்ளுக்குள்ள இருந்து வெளியில போகுது. அந்த அசுத்தாவி உள்ள இருந்து வெளியில அவங்கள விட்டு வெளியில போகுது. அவங்க கண்ணால பாக்குறாங்க, தனக்குள்ள இருந்து போகிற அந்த அசுத்தாவி அது வெளியில போகுதான். இவர்கள் விடாம அந்த அபிஷேகத்துல, அந்த அந்நிய பாஷையில அப்படியே அபிஷேகத்தை நிரம்பிட்டே இருக்கிறாங்க. அந்த அசுத்தாவி அவங்கள விட்டு விலகி போகுது. அவங்க என்கிட்ட ஆச்சரியப்பட்டு என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அந்த ஏதோ அவங்க வீட்டில் இருக்கிற சன்னலுக்கு நேராக அது கையை நீட்டி அவங்க ஏதோ அந்நிய பாஷை திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்ததுனால அசுத்தாவி தானா போயிருச்சு. அது எந்த பக்கமா போச்சு அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து சன்னல் பக்கமா போச்சுன்னு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கையை விரலை நீட்டி காமிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்துட்டாருன்னா போதும், பிசாசுகள்லாம் எங்க போனே தெரியாது, உங்களை விட்டு பறந்துடும். ஆமா, உங்க பக்கத்துல அதால நிக்கவே முடியாது. ஆமா, பரிசுத்தாவியானவர் வருவார், அசுத்தாவி வெளியே போகும். அதனால இந்த அதிசயமான தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யட்டும். தேங்க்யூ ஃபாதர். கிருபையுள்ள தெய்வமே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். அப்பா, தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நிரப்பட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை இப்பொழுது இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். வல்லமையுள்ள உங்க நாம மகிமைப்படணும். அமராஜ், இந்த நாளிலும் இதில் இணைந்து இருக்கிற அமராஜே சப்பா, இதில் இணைகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தால உடைய பிள்ளைகள் இந்த நாளில கட்டப்படணும். எஸ்டடி ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு ராஜா, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகணும், அதிசயத்தை பார்க்கணும். இந்த அதிசயமான தெய்வத்தை இந்த பிள்ளைகள் சந்திக்கணும். நான் அதை வாஞ்சிக்கிறேன் சுவாமி. இப்பொழுது கூட ஒரு சிறிது நேரம் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு திரும்ப நம்ம ஜெபத்துக்குள்ள போவோம். ஆமா, ஜெபத்தோட நீங்க என்ன செய்யுங்க, இந்த வார்த்தையை கேளுங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார், இடைபடுவார். அவருக்காக உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்க. திறந்து கொடுக்கிறவர்கள் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, ஜனங்களுக்கு முதல்ல என்ன பண்ணினார், அவர் வந்து பிரசங்கம் பண்ணார், மலையில போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றார். 3 நாள் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, சாப்பிட்றத கூட மறந்துச்சு. 3ஆவது நாள் சரி ரைட் ஓகே மீட்டிங் முடிஞ்சு போங்க அப்படிங்கிற பொழுதுதான் ஏசப்பாவே அவங்கள பார்த்துட்டு வருத்தப்படுறார். ஐயோ, இவங்க சாப்பிடாம போகக்கூடாது, 3 நாள் சாப்பிடாம பின்னாடியே வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அமர்ந்திருந்தாங்க. ஆனால் இயேசு அவங்களை வெறுமையா விட்டாரா? இல்லை, முதல்ல வார்த்தையை கொடுத்தார் இல்லையா, ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்தார். திரும்ப அவங்க என்ன, அந்த ஆவிக்குரிய மாம்சத்துக்கு ரீதியான மன்னாவையும் திரும்ப அவர் கொடுக்கிறார் பாரு. 2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர் அவர் என்ன செய்தார், போஷித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு திரும்ப மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதம் உண்டு. காத்துருங்க, விசுவாசத்தோடு இருங்க. நம்ம ஆண்டோட்ட நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி நம்ம அமர்ந்துருங்க. நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நாம இன்றைக்கு தியானிக்க போகிற வசனம் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 35வது வசனம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். இன்றைக்கு ராத்திரி நீங்க இந்த வசனத்தை தியானிக்க போறீங்க, ஜெபிக்க போறீங்க. நீங்க நாளை காலை எழுந்திருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எழுந்திருந்த அத்தனை பிசாசின் கிரியைகளும் செத்த பிரேதங்களா ஆக போகுது. உங்களுக்கு எதிரான உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வருது, தரித்திரத்தை கொண்டு வருது, பிள்ளைகளுடைய சமாதான குலைச்சல்கள், இன்னும் எத்தனை அடிமைத்தனங்கள், எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வருகிற அத்தனை பிசாசின் கிரியைகளையும் தேவன் உங்களுக்கு ஆதரவாக இருந்து
செத்த பிரேதங்களா ஆக்க போகிறாரு. அதனாலதான் நாம இன்றைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவன் உங்க கூட பேசுறாருங்கிற விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க, தியானிங்க. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு. இப்போ இந்த வசனம் இடம்பெற்றிருக்கிற அந்த அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது அங்க ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னா, எசேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா, அவரு யூதா, ஆக்சுவலா இஸ்ரவேல் யூதா அப்படின்னு ரெண்டா பிரியுது. யூதாவுக்கு ராஜாவா யார் வராரு? எசேக்கியா வராரு. இப்ப இந்த எசேக்கியா 25வது வயசுல ராஜாவாகிறாரு. 29 வருஷம் எருசலேம் அவர் என்ன செய்யறாரு? ஆண்டு கொள்றாரு. இப்போ அந்த நேரத்துல சமாரியாவை, இப்ப இந்த எசேக்கியா ராஜாவை பத்தி நிறைய போடப்பட்டிருக்குது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தாவீது எப்படி தேவனுக்கு இருதயத்துக்கு சிநேகிதமா எப்படி நடந்தாரோ, செம்மையானவனா நடந்தாரோ, அதே மாதிரி இவர் நடந்தாராம். அது என்னன்னா, அந்த மேடைகள், வேற வேற தெய்வங்களோட மேடைகள், பலிபீடங்கள், அது இது எல்லாத்தையும் உடைச்சி கர்த்தரை மாத்திரம்தான் தேவன், எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? நம்பணும், அவங்கள மட்டும்தான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லா தெய்வங்களையும் அகற்றி இருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட் அவரோட நல்ல குணம். இரண்டாவது நல்ல குணம் என்ன அப்படின்னா, தேவனை முழு நிச்சயமா நம்பி இருக்கிறாராம். வேதத்துல போடப்பட்டிருக்குது, இவனுக்கு முன்னாடியும் சரி இவனுக்கு பின்னாடியும் சரி கர்த்தரை இந்த அளவு நம்பின யாருமே இல்லைன்னு போடப்பட்டிருக்குது. அப்போ தேவனை எவ்வளவுக்குள்ள நம்பினா வேதத்துல இப்படி போடப்பட்டிருக்கும் பாருங்களேன். தேவனை அவ்வளவு நம்பி இருக்கிறாரு எசேக்கியா ராஜா. இன்னும் கர்த்தரை விட்டு பின்வாங்காம மோசேக்கு மோசே மூலமா கர்த்தர் கற்பித்த அத்தனை கட்டளைகளையும் கடைபிடிச்சாராம். அதனால அவருக்கு என்ன பலன் அப்படின்னா, எங்கெல்லாம் அவர் போனாரோ அங்க எல்லாம் அவருக்கு வெற்றியா. கர்த்தர் அவரோட இருந்தார் அப்படின்னு வேதத்துல போடப்பட்டிருக்குது. எப்போ நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கிறோமோ, தேவன் ராஜ்யத்தை தேட ஆரம்பிக்கிறோமோ, தேவனுக்கு உங்க இருதயத்துல நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, அவர் உங்களை விட்டு விலகாம உங்க கூடயே இருப்பாரு. அவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க என்னென்ன காரியங்களை செய்றீங்களோ அதுல எல்லாவற்றிலையும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு. நம்ம அதைத்தான் இங்க பாக்குறோம். தேவன் எசேக்கியாவோடு இருந்தாராம். எங்கெல்லாம் போறானோ அங்க எல்லாம் அனுகூலம் ஆயிடுச்சான். அப்போ நீங்க வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், நீங்க பரீட்சை ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல இன்டர்வியூ போறீங்க, எங்க போனீங்க அப்படின்னாலும் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவாரு, நீங்க அவரை தேடுனீங்க அப்படின்னு சொன்னா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எசேக்கியா ராஜாவை பத்தி போடப்பட்டிருக்குது. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது அசீரிய ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய தேசங்களை பிடிச்சுக்கிட்டே வராரு. சமாரியால போய் முற்றுகையிட்டு 3 வருஷம் முற்றுகையிட்டு இருந்தாங்களாம் அசீரியர்கள். அதுக்கப்புறம் இந்த சமாரியாவையும் பிடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து படிப்படியா எசேக்கியா ராஜா, அதாவது யூதாவுக்குள்ள வர்றாங்க. யூதாவோட அரணான பட்டணங்களை அவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னு போடப்பட்டிருக்குது. அரணான பட்டணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப அந்த நாட்டுக்கு பாதுகாப்பா சில பட்டணங்களை வச்சிருப்பாங்க. அதுதான் அரணான பட்டணங்கள். பிசாசானவனோட முழு நோக்கமும் இதுதான் இருக்கும். நீங்க எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஆதாரமா இருக்குதோ, எதெல்லாம் நீங்க முக்கியமா கருதுறீங்களோ, அது எல்லாத்தையும் தான் ஃபர்ஸ்ட் அவன் பிடிப்பான். அது அப்படி பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன ஆயிடுவோம்? அவன்கிட்ட சரண்டர் ஆயிடுவோம். அதே மாதிரி தான் இங்க அசீரிய ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு சொல்லி அனுப்புறான், நீ என் மேல என்ன சுமத்துறியோ நான் அதை சுமக்கிறேன் அப்படின்னு. அதாவது நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறான். இப்போ அவன் அதுக்காக 30 தாலந்து வெள்ளி பொண்ணை கேட்குறான். இவன் கையில் இருக்கிற, அதாவது அந்த அரண்மனையில் கஜானால எவ்வளோ இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுக்கிறான். ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அது அகப்பட்ட எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்துட்றான். அதுவும் பத்தாதுன்னு அந்த ஆலயத்தில் கதவுகளில் பதிக்கப்பட்டிருந்த பொன் தகடுகள் எல்லாத்தையும் எடுத்து அசீரிய ராஜாவுக்கு கொடுக்குறான். இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் சரின்னு விடாம இன்னும் வந்து இங்க யூதா ராஜாக்கு இன்னும் பெரிய தொல்லைகளை கொடுக்குறான். ஒரு 3 பேரை அனுப்பி விடுறான். அதுல முக்கியமானவன் பேர் வந்து ரப்சாக்கே. இந்த ரப்சாக்கே அப்படிங்கிறவன் இன்னும் 2 பேர் சேர்ந்து பெரிய சேனைகளோடு அந்த யூதா நாட்டுக்குள்ள போயிடுறாங்க. எசேக்கியா ராஜாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ எசேக்கியா ராஜா தான் வராம
அவனோட 3 பேர் அரண்மனை விசாரிப்புக்காரன், அப்புறம் சம்பிரதி, கணக்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 பேரை என்ன செய்கிறாரு, எசேக்கியா ராஜா அங்கே அனுப்புகிறாரு. இந்த 3 பேர் அங்கே போனோடனே இந்த ரப்சாக்கே அப்படிங்கிறவன் தான் இங்கே பிசாசின் பிரதிநிதியாக நின்று எசேக்கியா ராஜாவை பயமுறுத்துறான். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை இப்போ பயமுறுத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதை நினச்சி ஐயோ அது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரி நோயாக இருக்குமோ நினச்சி நீங்கள் மனசில் வேதனைப்படுற விஷயமா இருக்கலாம், இல்லை எங்கேயோ கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் முன்னாடி நின்று உங்களை பயமுறுத்திட்டு இருக்குது. ஆனால் இன்று இரவு நீங்கள் இந்த ஜெபத்தை முடிக்கும்போது உங்கள் இருதயம் ஒரு சமாதானத்தில் நிரப்பப்படும். ஏன்னா இந்த ஜெபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறாரு. நாளை காலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் கூட இருக்கிறதையும் எல்லா காரியங்களையும் அவர் அனுகூலமாக்குறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் அதை விசுவாசிங்க. இப்போ இந்த ரப்சாக்கே என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், எசேக்கியா ராஜா எப்படி இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான். நம்ம எத்தனையோ நாடுகளை பிடிச்சாச்சு, எல்லாரையும் கொண்டு போட்டு வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அதே மாதிரி பிடிச்சு அங்கேருந்து கொண்டு போய் சிறை பிடிச்சு போய் வேறு நாடுகளில் குடி வச்சுட்டான். இந்த மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் நம்ம பிடிச்சாச்சு. ஆனால் இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தில் கேட்குறான். அவனே சொல்கிறான், எகிப்து ராஜா மேலே நீ நம்பிக்கையாக இருக்கிறியா, ஆனால் அது உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறான். இப்போது இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது எசேக்கியா ராஜா அனுப்பின 3 பேரும் பதறாங்க. ஏன்னா கர்த்தரை குறித்து இவன் பேசுகிறான், கர்த்தரை நம்பினே அப்படின்னு சொல்கிறான் எசேக்கியா. ஆனால் எல்லா மேடைகளையும் தகர்த்து எரிஞ்சிட்டான். இப்போ கர்த்தர் தான் என்னை அனுப்பி உன்னை கொலை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். இப்படிலாம் பேசுகிறத கேட்கும்போது மக்கள் குழம்பிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரப்சாக்கா கிட்ட நீ அசீரிய பாஷையில் பேசு, எங்களுக்கு புரியும், ஆனால் நீ யூத பாஷையில் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தையை அனுப்புகிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ரகசியமாக இப்போ ரப்சாக்கை பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எசேக்கியா ராஜா கிட்ட மட்டும் பேசியிருந்தான் அப்படின்னா மக்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை, இதில் எப்படி தேவன் இவங்களை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம நேரடியாக பார்க்கும்போது அதை அனுபவிக்கும் போது தான் அது நமக்கு தெரியும். இது ஏதோ ரகசியமாக பேசி ரகசியமாக தேவன் ஒரு வெற்றியை கொடுத்துருந்தாரு அப்படின்னா மக்கள் எல்லாரும் தேவனை துதிக்க மாட்டாங்க. இங்க அத்தனை பேர் முன்னாடியும் அவன் எவ்வளவு இழிவா பேசுறானோ அது எல்லாரும் கேட்க வைக்கிறாரு தேவன். அப்பதான் தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு அதிசயங்களை செய்யறாரு. இன்னைக்கு நம்ம ஆரம்பத்துல கேட்ட மாதிரி அதிசயம்ங்கிறது அவருடைய நாமம். அவரு அந்த அதிசயத்தை செய்து எல்லா மகிமையும் தனக்கு வரணும்னு நினைக்கிறாரு. நம்மளுடைய மகிமை அவர் யாருக்கும் அதை விட்டு கொடுக்க மாட்டாரு. அவரை தான் நம்ம மகிமைப்படுத்தணுங்கிறதுல அவரு பயங்கர உறுதியா இருக்கிறாரு. அதனாலதான் ரப்சாக்கே அதுக்கு செவி கொடுக்காம அதே பாஷையிலேயே பேசுறான், யூத பாஷையிலேயே பேசுறான். மக்கள் அனைவரும் கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றான். அதுல எசேக்கியா, அதாவது ராஜா, உங்களை வஞ்சிக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க அசீரியர் கைகள்ல மாட்டிக்கொள்ள மாட்டீங்கன்னு அவன் பொய் சொல்லுவான். அதை கேட்காதீங்க அப்படின்னு இவன் பொய் சொல்றான். அதை விட ரொம்ப முக்கியமா என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அசீரிய ராஜாவை கர்த்தரை இழிவா பேசுறான், அசீரியர் ராஜாவை இழிவா பேசுறான். இப்போ அடுத்து 3வது விஷயமா, நீங்க எல்லாரும் எங்ககிட்ட வந்துருங்க, நீங்க நான் செழிப்பா திராட்சை தோட்டங்களும் தேனும் நிறைய ஒளிவ மரமும் நிறைந்த செழிப்பான தேசத்துக்கு கொண்டு போகிறது வரைக்கும் அங்க கூட்டிட்டு போயிடுவானா. அது வரைக்கும் உங்களுடைய திராட்சை தோட்டத்தோட கனியை நீங்க சாப்பிடுங்க, உங்க கிணற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க குடிங்க. ஏதோ பெரியசா தியாகம் பண்ற மாதிரி நீங்க இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். யார்கிட்ட? இந்த ஜனங்கள் எல்லார்கிட்டையும். நீ எப்படியாவது எங்க கிட்ட வந்துருங்க, அசீரிய ராஜாவை விட்டுட்டு எசேக்கியாவை விட்டுட்டு அசீரிய ராஜா பக்கத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சன்மானமா நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான்.
இந்த சர்ப்பம், அதாவது நம்ம ஆதாம் ஏவாள் பார்க்குறோம் ஆதி அகமத்துல, தேவன் ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த சர்ப்பம் வந்து எப்படி ஏமாத்துறான் பாருங்களேன். நீங்க இதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, வாழ்வீங்க. அதே வார்த்தையை இங்க அசீரிய ராஜாவா அந்த அந்த ரப்சாக்கை வந்து யூத ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க சாக மாட்டீங்க, பிழைத்து கொள்ளணும்னா அசீரிய ராஜா கிட்ட வந்துருங்க, இந்த ராஜாவை விட்டு என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்றான். அங்க ஆதாம் ஏவாள் வந்து விழுந்து போய் அந்த பழத்தை சாப்பிட்டு ஆதாம் கிட்டையும் கொடுத்துட்றான். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் எந்த பதிலுமே சொல்லல. ரப்சாக்கை இவ்வளோ பேசும்போதும் இந்த மக்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஏன் அப்படின்னா ராஜா அந்த மக்கள் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ பதில் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால மக்கள் அமைதியா இருக்கிறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் எசேக்கியா ராஜாவோட இந்த 3 பிரதானிகளும் என்ன செய்யறாங்கன்னா, இது எல்லாத்தையும் கொண்டு போய் எசேக்கியா ராஜா கிட்ட சொல்றாங்க. சொல்லவும் அவங்களே போகிறப்ப வஸ்திரங்கள் எல்லாத்தையும் கிழித்துட்டு அழுதுட்டு தான் ஓடுறாங்க. ஏன்னா நிலைமை அவ்வளவு கொடூரமா இருக்குது, பிரச்சனை, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. என்னன்னா சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் அவங்க கைப்பற்றிட்டாங்க. இந்த ரப்சாக்கை பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் உனக்கு 2000 குதிரை நான் தர்றேன், நீ அதுக்கு மேல ஏறக்கூடிய வீரர்களை சம்பாதி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ஒரு 2000 குதிரை வீரர்கள் கூட இல்லாம இருக்கும்போது இவன் அவ்வளவு பெரிய சேனைகளோடு அங்க போகிறான். நம்ம பார்க்கறதுக்கு, நம்ம கண்கள்ல பார்க்கறதுக்கு இது ஒரு பயங்கர கடினமான ஒரு சூழ்நிலை. உங்க வாழ்க்கையிலையும் கூட அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்க தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு வழி இருக்கா, அப்படி ஒரு வழி இருக்கா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒரு வழியும் உங்களுக்கு தெரியாது. ஐயோ நான் மூழ்கிறேனே, ஐயோ நான் மடிந்து போகிறேனே, ஐயோ என்னை தப்புவிக்க யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இங்க அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனா எசேக்கியா ராஜா என்ன பண்ணா அப்படின்னா, முதல்ல ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். இந்த கேள்வி, அதாவது இவங்க 3 பேரும் போய் சொன்ன மறு கணமே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ரெட்டு உடுத்தி ஓடி போய் ஆலயத்துக்குள்ள போயிடுறான், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள. நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண வேண்டிய விஷயமும் அதுதான். எவ்வளவு பயங்கரமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான பலத்தை அவர் கொடுப்பாரு. இங்க எசேக்கியா ராஜா ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். அதுக்கப்புறம் வார்த்தையை தேடுறான். ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போய் வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். அப்பெல்லாம் தீர்க்கதரிசி மூலமா மட்டும்தான் தேவன் பேசினாரு. ஆனா இப்போ உங்க கூடயும் என் கூடயும் தேவன் முகமுகமா பேசுறாரு. நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா போதும், வார்த்தைகளை கவனிச்சிங்க, தியானிச்சிங்கன்னா போதும், அவர் உங்க கூட உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, உங்களை வெற்றி பெற செய்யறதுக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை உங்க கூட பேசுறாரு. நீங்க எந்த கடினமான சூழ்நிலையிலையும் அவரை இறுக பற்றி கொள்ளும் போது அவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். வேதத்துல எசேக்கியா ராஜா எப்படி தேவனை தேடுனான். அவன் தேட தேட அவனுக்கு தேவன் எவ்வளவு பெரிய அதிசயத்தை செஞ்சு வெற்றியை கொடுத்தாருங்கிறத தான் நம்ம இன்றைக்கு தியானிச்சிட்டு இருக்கோம். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி வராரு, தேவன் ஆறுதலான வார்த்தையை கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில கூட சோர்ந்து போகிறப்ப நிறைய நாள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்னால முடியலப்பா அப்படின்னு நான் சோர்ந்து போய் இருக்கும்போது ஒரு வார்த்தையை அனுப்புவாரு. அது நம்ம வண்டியில போகிறப்ப கார்ல பின்னாடி எழுதப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சுவர்ல, வால் போஸ்டர்ல, இல்லை எங்கேயோ இருந்த அந்த வார்த்தை நம்ம கையில கிடைக்கும். அந்த வார்த்தை நம்மளை அப்படி தேற்றும். ஏன்னா தேவனா நம்ம கூட பேசுற வார்த்தை அது. இன்றைக்கு ஏசாயா வழியா தேவன் அதைத்தான் பேசினார் எசேக்கியாவுக்கு. நீ பயப்பட வேண்டாம், அவனுடைய வார்த்தையை குறிச்சு நீ பயப்படவே வேண்டாம். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு செய்தியை கேட்டு, நீ பயப்படாதே, ஒரு செய்தியை கேட்டு வந்த வழியே திரும்பி போவார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு எதிரா ஒரு வழியா வருவாங்க, ஆனா 7 வழியா ஓடி போவாங்க. உங்களுக்கு எதிரா எத்தனை ஆயுதங்கள் வாய்க்கப்பட்டாலும் அது எதுவுமே வாய்க்காது போகும். உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதம் கூட வாய்க்காதுன்னு தேவன் சொல்றாரு. அங்கேயும் அதே தான் நடக்குது. ஏசாயா இதை சொன்னதுக்கு அப்புறம்
திரும்பியும் இந்த ரப்சாக்கே ஆட்களை அனுப்பி எசேக்கியா ராஜா கிட்ட சகல தேசங்களையும் நான் சங்கரிச்சிட்டேன், நீ இன்னும் தப்புவியோ அப்படின்னு கேட்குற நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்துல இருந்து தேவன் வெளியில கூட்டிட்டு வர்றாரு. எல்லா வீடுகள்ல இருக்கக்கூடிய தலைச்சன் குழந்தைகளும் என்ன செய்யுது, சங்கரிக்கப்படுது. ஆனா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகள்ல சங்கார தூதன் கடந்து போனான் நம்ம பார்க்கிறோம். இவன் எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டான். சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் அசீரியருடைய கைக்கு போயிடுச்சு. ஆனா எசேக்கியா ராஜா தேவனை நம்பினதுனால நம்ம பார்த்தோம், அவனை மாதிரி தேவனை நம்புறதுக்கு அவனுக்கு முன்னாடியும் யாரும் இல்லையா, அவனுக்கு பின்னாடியும் யாரும் இல்லையா. இவ்வளவு நம்பின எசேக்கியா ராஜாவை தேவன் எப்படி கைவிடுவாரு? ஆனா இவன் கேட்குறான், நான் சங்கரிக்காம போவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை வாங்கி, ஏன்னா இதை எழுதி அனுப்பி விடுறான், அதை வாங்கி படிச்சுட்டு மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள ஓடி போகிறான். ஏன்னா எசேக்கியா ராஜாவுக்கு ஒரே வழி தேவன் மாத்திரம்தான், தேவனை நம்புறது மாத்திரம்தான் அவனுடைய வழி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தேவனை நம்பி திரும்ப ஆலயத்துக்குள்ள ஓடி போய் அவன் பேசுறான் பாருங்களேன். தேவனை அப்படி ஃபர்ஸ்ட் உயர்த்துறான். நம்ம யாராவது ஒரு மனுஷங்க கிட்ட நமக்கு உதவி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள புகழ்ந்து பேசுறோம். ஆனா அதெல்லாம் பொய்யான வார்த்தைகளா இருக்கும் நிறைய நேரங்கள்ல. ஆனா இங்க தேவன் கிட்ட நம்ம உதவி கேட்கும்போது என்ன வார்த்தையை நீங்க பேசினாலும் அது 100% உண்மை. ஏன்னா எல்லா வகையான புகழ்ச்சிக்கும் பாத்திரர் அவர் மாத்திரம்தான். இன்றைக்கு இங்க எசேக்கியா ராஜா தேவனை புகழ்ந்து, கெருபீன்கள் மத்தியில வாசம் செய்றீங்க, இந்த வானத்தையும் நீங்க தான் படைச்சீங்க, பூமியையும் நீங்க தான் படைச்சீங்க, பூமியில இருக்க சகல ராஜ்யங்களும் உம்மால தான் படைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த ரப்சாக்கே பேசுறது, அவனுடைய பெயரை சொல்லி அங்க சொல்றா எசேக்கியா ராஜா, இந்த ரப்சாக்கே பேசுறது நீங்க கேட்கலையா? எவ்வளவு இழிவா பேசுறான், எவ்வளவு பயமுறுத்துறான், உங்களை எவ்வளவு நிந்திக்கிறான், நிந்திச்சு வார்த்தைகளை பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, இந்த மற்ற நாடுகள் எல்லாம் அவன் சங்கரிச்சிருக்கலாம், அசீரியர் மற்ற எல்லா நாடுகளையும் பிடிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரும் வழிபடுற தெய்வம் கல்லும் மண்ணும். ஆனா நாங்க வழிபடுற தெய்வம் ஜீவன் உள்ள தேவன். அதே வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது, ஜீவன் உள்ள தேவனாகிய உமக்கு எதிரா அவன் இவ்வளவு பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியா பேசுறான். அங்க பேசும்போது அவன் நீர் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள தேவன்கிறத அறியும்படி இவங்களுடைய கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும் அப்படின்னு விண்ணப்பம் செய்யலாம். நீங்களும் இதைத்தான் தேவன் கிட்ட சொல்லணும், உம்முடைய நாம மகிமைப்படும்படிக்கு உம்முடைய பிள்ளைகள். ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணில் மணிகளை தொடுகிறான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் 1000 இருக்குது. நீங்க அதை எடுத்துட்டு பிசாசின் கிரியைகள் ஏதாவது உங்களை தொடுறதுக்காக வரும்போது, உங்களை நோக்கி அந்த அம்புகள் எய்யப்படும் போது நீங்க பேச வேண்டிய வார்த்தை இதுதான். விசுவாசம்ங்கிற ஆயுதத்தை நீங்க தரிச்சுக்கிட்டு நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களேப்பா, உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுதுன்னா உமக்கு தானேப்பா கெட்ட பேரு அப்படிங்கிறத நீங்க வலியுறுத்தி பேசும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் ஏசாயா மூலமா தேவன் பேசுகிறாரு, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படின்னு. இப்போ எசேக்கியா ராஜா ஆலயத்துக்குள்ள பிரவேசிச்சு தேவன் கிட்ட பேசப்பட்ட அத்தனை விண்ணப்பத்தையும் தேவன் உடனே கேட்கிறாரு. அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், இன்றைக்கு இந்த ஜெபத்துல நீங்க என்னவெல்லாம் கேட்டுக்கொள்ளுறீங்களோ உங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உங்களுக்கு நேராக தேவன் பேசுகிற வார்த்தை, நீங்க அதை பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க அதை நம்புங்க, விசுவாசிங்க, உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு என்ன காரணமாக இருக்கலாம், பரவாயில்ல, சின்ன தலைவலியா இருக்கலாம், பெரிய கேன்சரா இருக்கலாம், என்ன கோடியான கடனா இருக்கலாம், என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நீங்க விண்ணப்பிக்கிறீங்க, தேவன் உங்க விண்ணப்பத்தை கேட்கிறார். அந்த விண்ணப்பத்தை கேட்டுட்டு அவரு எவ்வளவு வார்த்தைகளை சொல்றாரு பாருங்களேன். அவன் எவ்வளவுலாம் கேவலமாக பேசினானோ, ஆனா தேவன் சொல்றாரு, நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலையும் போட்டு வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போவேன். நீ எந்த வழியா வந்தியோ அதே வழியா நான் உன்னை திருப்பி கொண்டு போவேன்.
இது எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பாய். எதெல்லாம் நீ இழந்தியோ அது எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு நேராகவும் அதை தான் பேசுறாரு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க இழந்திருக்கலாம். அது பணமா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல. தேவன் மறுபடியும் உங்களை வேர் பற்றி, நீங்க கீழே வேர் பற்றீங்க, கீழே ஆழமா வேர் உங்களுக்கு போக போகுது, மேலே நீங்க கனிகளை கொடுக்க போறீங்க, பயனுள்ள கனிகளை கொடுக்க போறீங்க. இத சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் செய்ததுன்னு போடப்பட்டிருக்குது. ஆமா, உங்க மேல் அவரு வைராக்கியமா இருக்கிறாரு. உங்களுக்கு எதிரா யாரோ பேசியிருக்கிறாங்க, ஆனா தேவன் அதுக்கான வைராக்கியத்தை எடுக்கிறாரு. என் பிள்ளைய நீ எப்படி இப்படி செய்ய போச்சுது, என் பிள்ளைய நீ எப்படி தொட போச்சுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆதரவா, அதே வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது, உங்களுக்கு ஆதரவா தேவன் இருக்கிறாரு. ஆமென். அவர் சொல்றாரு, அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதில்லை. உங்களை நோக்கி நிறைய அம்பு வர மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே உங்களை தொடாது. கேடகத்தோடு வருவதில்லை, எதிராக கொத்தளம் போடுவதில்லை. அவன் நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், என்னவெல்லாமோ பேசுறான், ஆனா அதுல எதுவும் உங்க மேல உங்களுக்கு தீங்கிழைக்காதுங்கிறத தேவன் சொல்றாரு. அதே மாதிரி சொல்லிட்டு இதை நான் உனக்கு ஆதரவா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அன்றைக்கு ராத்திரி, அதை தான் நம்ம இன்றைக்கு முதல்ல வாசிச்சோம். அந்த வசனம் உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். அன்றைக்கு ராத்திரி ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை கொன்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்களேன். எங்கேயாவது சுத்தி அவங்க போய் இப்போ 1,85,000 பேர், ஒரு 2,000 கூட இல்லை. எசேக்கியா ராஜா கிட்ட ஒரு 2,000 வீரர்கள் கூட இல்லை அப்படின்னு அவன் கேவலமா பேசுறான். ஆனா அவங்க பெரிய சேனை அப்படிங்கிறப்ப 1,85,000 இன்னும் அதிகமா பேர் அங்க இருக்கிறாங்க. பட் அந்த தூதர் 1,85,000 பேரை கொன்னு போட்டிருக்கா, ஒரே ஒரு தூதன். அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாக்குறோம், பிசாசு அழிக்கிறதுக்கும் தேவன் ஒரு தூதரை தான் அனுப்புனாரு அப்படின்னு பாக்குறோம். நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கே ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதரை வச்சிருக்கிறாராம். அப்போ நம்ம எவ்வளவு தைரியமா எவ்வளவு பலத்தோட இருக்கணும் பாருங்களேன். இங்க அவங்க எழுந்திருச்சு பார்க்கும்போது இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்த அசீரிய ராஜா என்ன பண்றான் அப்படின்னா, நினிவேலையே திரும்பி போய் நினிவேல தங்கிறான். தேவன் சொன்னாரு, திருப்பி அனுப்புவேன். ஒரு செய்தியை கேட்டு அவங்க என்ன செய்வான், வந்த வழியே திரும்பி போவான் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அசீரிய ராஜா திரும்பி போய் நினிவேக்கு போறான். அவனுடைய கோயிலுக்குள்ள அவன் போகும்போது அவன் சொந்த குமாரர்களை 2 பேர் சேர்ந்து வெட்டி அவனை கொன்னுறாங்க. இந்த இடத்துல தேவன் ஒரு அபரிதமான ஒரு அதிசயமான வெற்றியை எசேக்கியாவுக்கு கொடுத்தாங்க. எசேக்கியா தேவனை நம்பி தேவனை தேடும் போது தேவன் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்பவரா இருக்கிறாரு. உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறாரு. இந்த இடத்துல எசேக்கியா ராஜா கிட்ட படை வீரர்கள் இல்லை, எந்த ஒரு அவனுக்கு ஆதரவும் கிடையாது, வேற யாரும் சப்போர்ட்டுக்கு வரல. ஆதரவா இருக்கிறது ஒரே ஒருத்தர், தேவன், ஜீவன் உள்ள தேவன். உங்க வாழ்க்கையில கூட எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவுறதுக்கு யாரும் இல்லை, என்னை கை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை, என்னைய யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு திக்கற்றவர்களா நீங்க இருக்கலாம். ஆனா தேவன் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். உங்களுடைய ஆதரவு தேவன். ஒத்தாசை வரும் பர்வதம் தேவன் மாத்திரம்தான். நீங்க அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வாரு. இங்க பழைய ஏற்பாட்டுல நம்ம இதெல்லாம் பாக்குறோம், ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் செய்துட்டாரு. ஆமென். பிசாசின் அத்தனை கிரியைகளையும், உங்களை நோக்கி பொல்லாங்கான் வீசக்கூடிய அத்தனை அம்புகளையும் விலக்கி விட்டு அவனை அடிச்சு கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்துட்டார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க இந்த விசுவாசத்தை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இன்றைக்கு கூட நீங்க இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க, தேவன் அறிவார். உங்களுடைய இருதயத்தை தேவன் அறிவாரு. இன்றைக்கு அந்த காரியத்துக்கு நீங்க பண்ணின விண்ணப்பத்திற்கு தேவன் உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்காக யுத்தம் செய்து பெரிய அதிசயங்களை செய்ய போகிறாரு. நாம ஜெபிப்போம்.
அன்பின் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல 100 மடங்கு பலன் கொடுக்கணும் ஏசப்பா. ஆமென். அப்பா, ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்க பேசியிருக்கீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நேராக பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வாயிலிருந்து அப்பா புறப்பட்ட வார்த்தைகள். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு இருதயத்துல ஆமென் என்று சொல்லும் போது இந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்டு அப்பா அவர்களுக்கு ஆதரவாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. யுத்தங்களை செய்றீங்க ஏசப்பா. வெற்றியை கொடுக்குறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளை கூட நீங்க இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா இந்த ஜெப வேளையில. இந்த பிள்ளைகள் அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அதிசயங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அற்புதமான ஒரு சத்தியத்தை நம்ம அறிஞ்சுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் அதிசயத்தை செய்யக்கூடிய. ஆமா, நாம நினைக்கிறபடி அல்ல. நம்ம அவரிடத்துல போய் நம்ம நிக்கிற பொழுது அவர் சூழ்நிலைகளை மாற்றுறார். எவ்வளவு பெரிய நெருக்கத்துல நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு விடுதலை கொடுக்க இந்த இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக சத்துருக்கள் பின்னிட்டு போவார். ஆமா, உங்கள் நெருக்குகிற எல்லா பிசாசுகளும் உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் துக்கங்கள் மாறும், துயரங்கள் மாறும், உங்கள் கண்ணீர் மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமா, விசுவாசத்துல உறுதியா நின்று பாருங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி ஓடிவாங்க. ஆமா, எப்படி எசேக்கியா ராஜா வந்து ஆமா தேவ சமூகத்துல ஆலயத்துக்குள்ள ஓடி வந்து அவன் வந்து விழுந்து ஆண்டவரேன்னு சொல்லி அவரையே பிடிச்சு கொண்டது போல இந்த நேரத்துல கூட அவரை பற்றி பிடிச்சு இந்த நேரத்துல உங்க இருதயம் அவரை பற்றி பிடிக்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல ராஜா வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுது கொர்நேலியு வீட்டுல அநேக ஜனங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான். அவன் இயேசுவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். அவன் பேசுகிற பொழுது எல்லோர் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார். ஓ ரீமா ஷாபாலா வரகாலா வரிகாலா தியான்சோ ரீபோ ஷீபிலி வீரிபில அகாலா தியான்சோ தேவ மகிமை இந்த நேரத்துல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்துல. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஜெபத்துல இணைந்தார்களோ, இப்பொழுது தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை திறந்து கொடுங்க. ஹல்லேலூயா. இது அற்புதத்தின் நேரமாக மாறட்டும். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயத்தின் நேரமாக இது மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன்? ஆமா, உன்னை விடுவிப்பேன், உன்னை விடுதலையாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, கடந்த வாரம் சனிக்கிழமை ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா என்னால வந்து பேசவே முடியல, என் தொண்டையில இருந்து சத்தமே வரலங்கய்யா, எனக்கு வந்து ஜபிக்க முடியாது, நான் அவ்வளோ பலவீனமாக இருந்தேன், என் தொண்டையில ஏதோ அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது, நான் பார்க்காத மருத்துவர்கள் கிடையாது, ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஜெப நேரத்துல நான் சொன்னேன், யாருக்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனங்கள் இருக்கிறதோ உங்க கைகளை அதுல வையுங்க, நான் ஜபிக்கிறேன்னு சொன்ன பொழுது, அங்க ஜபித்த பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் தொண்டையில கையை வச்சு நான் ஜபம் பண்ணேன், என்னோட தொண்டைக்குள்ள இருந்து ஏதோ இறங்குனது போல இருந்தது, உடனடியாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், அந்த வலி மறைந்து போயிட்டு இயேசுவை முழுவதுமாக விடுதலையாக்கினார்னு சொல்லி பாருங்க அந்த சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. இன்னொரு சகோதரியும் அதே நேரத்துல எங்கெல்லாம் வலி இருக்குதோ கை வைங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு முழங்கால் வலி இருந்துதான், அது சரியாகுமா அப்புறம் திரும்ப வந்துருமா, இப்படி ரொம்ப பாடு, அதாவது கடுமையான வழியில இருந்தாங்களாம். அந்த சகோதரியும் சாட்சியாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெப வேளையில அவங்க அதை தொட்டு தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ண உடனேயே அந்த வலி முற்றிலுமா அவங்கள விட்டு நீங்குச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லைன்னு சந்தோஷமா சாட்சி சொல்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்து நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்கு. நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். ஒருவேளை உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என் சத்தத்தை ஆண்டவர் ஒருவேளை கேட்கலையோ, என் ஜெபம் கேட்கப்படலையோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, அது தவறு. உங்கள் ஜெபத்தை அவர் கவனித்து கேட்கிறார். உங்களை உதட்டின் அசைவுகளை கவனிக்கிறவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் உள்ளத்துல இருந்து உங்க இருதயத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்பதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்னதென்பதை உங்கள் பரமபிதா அறிந்து வைத்து இருக்கிறார். Hallelujah. He knows everything.
ஆமா, நீங்க என்னென்ன உங்க விருப்பமோ, என்னென்ன உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்து இருக்கிறார். இப்பொழுதும் தேவ மகிமை உங்க மேல இறங்கட்டும். ஆமா, நீங்க வீடுகளில் இருந்து இந்த நேரத்தில் நீங்க எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்துல நான் சொல்லுற தேவ மகிமை உங்களை இப்பொழுது நிரப்பும். தேவ பிரசன்னம் உங்களை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசு உங்கள் அருகில் அவர் இறங்கி நிற்கிறார். என் தேவன் உங்க அருகில் அவர் இறங்கி நிற்கிறார். வார்த்தை கேட்ட உங்க மேல அந்த பூரண கிருபை உண்டாகும். அந்த பூரண கிருபை இப்பொழுது உங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியோட வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டும் அப்பா. இத கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பொல்லாத பலவீனங்களும் சரீரத்தை விட்டு இப்பொழுது விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இப்பொழுது ஒரு புதிய பலன் உண்டாகணும் இயேசுவே. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள்ல இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு ஆவியானவர் உணர்த்துறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில அவங்க படுத்து இருக்கிறாங்க. நீங்க படுத்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல, நீங்க படுத்த படுக்கையில இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க படுத்த படுக்கையில ஆண்டவர் மீண்டும் எனக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. மரணத்துக்கு ஏதுவான இந்த வியாதியிலிருந்து இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் இப்பொழுதே உங்களை தொடுகிறது. உங்களை தொடுகிறது. உங்கள் படுக்கையை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இப்பொழுதே உங்கள் படுக்கையை தொடுகிறது. விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று ஆண்டவர் சொன்னது போல தேவ வார்த்தை இப்பொழுது உங்களுக்கு நேராக வருகிறது. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட இயேசுவின் நாமத்தினால். படுக்கை எடுத்துக்கொண்டு நட இயேசுவின் நாமத்தினால். விசுவாசத்தோடு எழுந்து நடந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க கால்கள்ல மூட்டுகள்ல ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். உங்க கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்குது. உங்க கால்களுக்குள்ள, உங்க கரடுகளுக்குள்ள, உங்க எலும்புகளுக்குள்ள, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. தேவ ஆவியோட வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது இயேசுவின் நாமத்தில். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். அற்புதங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கால்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தொட்டு சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது பிள்ளைகளை தொடட்டும். இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், கேட்கிற யாவர் மேலும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ வல்லமை இறங்குகிறது போல இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானோட வல்லமை, பரிசுத்த ஆவியானோட அக்கினி இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். கட்டுகள் அறுபட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் பிடியில சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத பிசாசுகள், குடும்பங்கள்ல இருந்து அலைக்கழிக்கிற ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், ஹல்லேலூயா, இப்பொழுது பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சரீரத்துக்குள்ள மறைந்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரகசியமான அறையில ஒளிஞ்சிருந்து செய்யக்கூடிய பாவங்களை எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. சகோதரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்தரங்க கிரியைகளை ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமான பதிலை தருவாராம். Thank you Holy Spirit. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், உன் அந்தரங்கத்தை கவனித்த தேவன் சொல்லுகிறார், இதை விட்டுவிடு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் பாவத்தை விட்டுவிடு, அதை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சகோதரனே, ஒரு கெட்ட இந்த பழக்க வழக்கத்தை, ஒரு சிந்தையை கெடுக்கிற இந்த ஆவியை உன்னை விட்டு துரத்தி விடு இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை கொண்டு துரத்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பாவம் மீண்டும் மீண்டும் என்னை அழுத்துகிறது, இந்த பாவம் என்னை மீண்டும் மீண்டும் என்னை வேதனைப்படுத்துகிறது சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை எதிர்த்து நில், அதை எதிர்த்து நில் இயேசுவின் நாமத்துல. இந்த அசுத்த ஆவியை என்னை விட்டு விலகி போ என்று சொல்லி பாருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அருவருப்பின் ஆவிகள் சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். விபச்சார ஆவிகள் வெளியேறட்டும். வேசித்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். எண்ணங்களை கெடுக்கிற ஆவிகள் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட கிரியைகளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது
ஹல்லேலூயா நிற்க முடியாது என்பதை நான் அறிவேன். ஹல்லேலூயா நான் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா நான் பேசுகிற இந்த இயேசு அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினவர், அவர் பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா பிசாசின் தலையை நசுக்கினவர். இப்பொழுது நான் பேசுகிற இந்த நேரத்துல ஜீவன் ஒவ்வொருடைய சரீரத்திலும் பாயட்டும், ஒவ்வொருடைய சரீரத்திலும் பாயட்டும், ஒவ்வொரு சரீரத்துக்கும் அது பாயட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் நாடி நரம்புகள் இரத்த நாளங்களுக்குள்ள செல்களுக்குள்ள அந்த அணுக்களுக்குள்ள இப்பொழுது இயேசுவின் வல்லமை ஊடுருவி பாயட்டும். எந்தெந்த பலவீனங்களும் இப்பொழுது நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகளிலே பிசாசின் பிடியில ஒருவேளை பிள்ளைகள் இருப்பார்கள் சொன்னார், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பாருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டுக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலையை தாங்க, எனக்கு இந்த விடுதலை தாங்க ராஜா, நான் அந்த விடுதலை அனுபவிக்கணும், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை இப்பொழுது செய்வார், இயேசு அற்புதத்தை செய்வார் இப்பொழுது உங்களுக்கு. ஹல்லேலூயா அவருடைய கரம் உங்க மேல அமருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஹல்லேலூயா thank you holy spirit. ஹல்லேலூயா உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னார் பாருங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா நிச்சயமாக அவர் விசுவாசத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர், விடாது கேட்கிற பொழுது என் ஆண்டவர் கொடுக்கிறார். ஐயோ என்ன நடக்கலையே, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையே, நான் என்ன செய்யட்டும், சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, விடாம கேளுங்க. நமக்கு வேதத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க, விடாம கேளுங்க. ஹல்லேலூயா அற்புதத்தை இந்த இரவுல நான் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவே, அற்புதத்தை இரவுல நான் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவேன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா கிட்னில காணக்கூடிய கற்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஹல்லேலூயா தைராய்டு பிரச்சனையில் இருக்கிற ஹல்லேலூயா உங்களுக்கு இப்பொழுதே சகோதரி அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா தொண்டை பகுதியில தைராய்டு பிரச்சனை இருக்கிற சகோதரிக்கு இப்பொழுது ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா முதுகு தண்டுல காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும், இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும், இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும். முதுகு தண்டுல காணக்கூடிய வலிகள் ஹல்லேலூயா இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினி அந்த முதுகு தண்டுகளுக்குள்ளாக இறங்கட்டும். தேவ அக்கினி இப்பொழுது இறங்குகிறது இயேசுவின் நாமத்துல. உங்கள் பலவீனத்தில் என் இயேசுவின் பலம் உங்களை பூரணமாய் விளங்க போகுது. நிரப்போது பாருங்க இந்த நேரத்துல. ஓ ரீமா ஷாபா லாபா ராகாலா தீகாலா தீபி ரீமோ ஷீபி லீபி ராகாலா தியாசுதி. Thank you Jesus. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்களை இப்பொழுது நிரப்பட்டும், உங்கள் வீடுகளை நிரப்பட்டும், உங்கள் பிள்ளைகளை அது தொடுங்கட்டும். ஆமா இந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரும்னு சொன்னா இந்த வெளிச்சமானது ஆமா உங்களை மட்டுமல்ல முழு குடும்பத்தையும் அது விடுதலையாக்கும். ஹல்லேலூயா உனக்குள்ள வந்திருக்கிற ரட்சிப்பு உன் முழு குடும்பத்தையும் அது விடுதலையாக்கும். ஹல்லேலூயா உன்னை விடுதலையாக்கும்படி இயேசு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏதோ உங்களை சந்திப்பதற்கு மாற்றமல்ல, உங்கள் குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படும். உங்கள் கணவருடைய இருதயம் மாறும். அந்த கேடான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து நல்ல நவமான இருதயத்தை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிய சகோதரி, விசுவாசிய சகோதரி, ஹல்லேலூயா அற்புதம் உங்கள் அருகில் இருக்கிறது. என் தேவ ஆவியானவர் உங்கள் அருகில் இருக்கிறார் நிச்சயமாகவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில், அவரை கூப்பிடத்தக்க சமயத்தில், அவர் நெருங்கி நிற்கையில் நாம் அவரை நோக்கி கூப்பிடணுமா. இது அந்த காலம், இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் நீங்க அவரை கூப்பிட்டு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் சடிதியாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா இது அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம். இந்த நாட்களில் நீங்க கேளுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். தட்டுகிற பொழுது திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுதும் அப்பா யார் யாரெல்லாம் சரீரத்துல சுகத்திருக்காங்க ஹல்லேலூயா அப்பா சரீர சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கணும் இயேசுவின் நாமத்தில். சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்களையும் இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை தொடட்டும். ஹல்லேலூயா அற்புத சுகம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா தலைகளில காணக்கூடிய கட்டிகள், முதுகுல காணக்கூடிய கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் கட்டிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா சரீரத்துல எந்தெந்த இடத்துல கட்டிகள் இப்பொழுது இருக்கும் என்று சொன்னார் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே கட்டிகள் மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்க சரீரத்துல இருக்கிற கட்டிகள் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே கட்டிகள் மறைந்து அதற்கு காரணமா இருக்கிற பிசாசுகள் வெளியேறட்டும், பிசாசுகள் வெளியேறட்டும். ஹல்லேலூயா ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. உண்மையா நின்னு பாருங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலையாக்கும்,
நான் உமக்கு சாட்சியாக நிற்பேன்னு சொல்லிப்பார். சாட்சியாக நிற்பேன்னு சொல்லிப்பார். எத்தனை பேர் என்னுடைய காலை ஜெபத்துல நீங்க அதிகாலை ஜெபத்தை கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பாருங்க, நித்தமும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். நித்தமும் ஒரு சாட்சியை நான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஆமா, தொடர்ந்து நீங்க அதை கவனித்து கேட்டுக்கொண்டு வாங்க. தேவ மகிமை நிச்சயமாகவே உங்களை நிரப்பும். அது உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற இந்த இயேசு, அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இப்பொழுதும் அவர் வாழ்கிறார். அவர் நமக்காகவே பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக வழக்காடுகிறார். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு நிக்கிறீங்க. ஆமா, என் பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா, எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையா. ஒரு சகோதரி நீங்க சொன்னீங்க, எனக்கு தாய் கிடையாது, எனக்கு தகப்பன் கிடையாது, எனக்கு யாருமே இல்லை, எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லையே, என் குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளையோடு தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றீங்க. இல்ல பிரியமானவர்களே, இல்ல சகோதரி, என் ஆண்டவர் உங்களை நிலைத்தருளுகிறார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். ஆமா, உங்களுக்காக என் இயேசு வழக்காடுவார். பாருங்க, ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தை மீண்டும் அவர் கட்டுவார். உங்க வீடு கட்டப்படும், உங்கள் குடும்பம் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினால். தேவ மகிமை இந்த நேரத்தில் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். ஒரு புது அபிஷேகம் இந்த நேரத்தில் வீடுகளுக்கு இறங்கட்டும். கேட்கிற யாவர் மேலும் என் ஆண்டவர் கிருபையா இறங்குவாராம். நீங்க யாரா இருந்தாலும் சரி. ஆமா, இது இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, இது அப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இப்போ உங்க சரீரத்துல அற்புத சுகத்தை பார்ப்பீங்க. அற்புத சுகத்தை பார்ப்பீங்க. அற்புத சுகத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில காணக்கூடிய கட்டி ஒரு சகோதரிக்கு மறைகிறது. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசிங்க, விசுவாசிங்க இயேசுவின் நாமத்துல. இப்பொழுது ஒரு சகோதரி கட்டி மறைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. மூட்டுகள்ல காணக்கூடிய வலிகள், கால்ல காணக்கூடிய வலிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். பொல்லாத ஆவியை உன் கைகளை எடு. ஒரு சகோதரியை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பிசாசு, காலை கட்டி வைத்திருக்கிற பிசாசு. ஆமா, நீங்க நான் பேசுகிற பொழுது உங்க கால்களுக்குள்ள எரிச்சல், உங்க காலுக்குள்ள ஒரு குடைச்சல், உங்களால இருக்க முடியல. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இப்பொழுது தேவ ஆவியானவர் இறங்குவார். மகளை தொடுவார். அந்த காலில் காணக்கூடிய எல்லா எரிச்சல குடைச்சல கொடுக்கக்கூடிய எல்லா சத்துருவின் கிரியைகளும், எல்லா பிசாசின் கிரியைகள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டுமே இயேசுவின் நாமத்தில். வெளியேறட்டுமே இயேசுவின் நாமத்தில். அற்புத சுகம் எப்பொழுது உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நெடுநாளாய் வியாதியஸ்தவன் என்று சொல்லி கண்டு 38 வருஷமாக அவன் படுக்கையில பாருங்க அந்த இடத்துல கிடந்தான். அவனால நகர முடியாம கிடக்கிறான். ஒரே இடத்துல படுத்து இருக்கிறான். ஆண்டவர் அவன் நீண்ட நாள் வியாதியஸ்தன் என்று சொல்லி கண்டு அவனிடத்துல வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நீங்க நீண்ட நாளா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, நீண்ட நாளா பிரச்சனையில நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த வேதனை என்னை விட்டு எப்போ நீங்கும்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் கண்கள் உங்களை காண்கிறது. இயேசுவின் கண்கள் உங்களை காண்கிறது. இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை கண்டது. விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். நீண்ட நாள் வியாதியில இருக்கிற உங்க சரீரத்தில் ஆரோக்கியம் இப்பொழுது உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிறேன். ஹல்லேலூயா. சுகத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். சுகத்தை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அற்புத சுகம் இந்த சனிக்கிழமை இரவுல இந்த ஜெபத்துல பங்கெடுத்த உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கிறது. இந்த நாளிலிருந்து ஆவியானவர் சொல்கிற யாரோ ஒரு சகோதரிக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இந்த நாளிலிருந்து உண்டாகும். இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. ஹல்லேலூயா. இரவு நேரத்துல தூங்க விடாதபடி யாரோ பிசாசோட அலைக்கழிப்புல நீங்க இருக்கிறீங்க. இரவு நேரத்துல உங்களால தூங்க முடியல. இரவு முழுதும் உங்களுக்கு தூக்கமே இல்லை. தூக்கம் இல்லாம நீங்க தவிக்கிறீங்க. தூக்கம் இல்லாம திணறி டேப்லெட் போட்டாலும் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேன். எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறீங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் பேசுகிறேன். ராஜா, ஹல்லேலூயா. இந்த மகளை தூங்க விடாதபடி கெடுக்கிற எந்த பிசாசின் கிரியைகளையும் இப்பொழுது வெளியேறட்டும். ஹல்லேலூயா. சகோதரிக்கு சுக நித்திரை உண்டாகட்டும். என்னோடு கூட கைகளை இணைத்துக் கொள்ளுங்க. உங்க கைகளை உயர்த்தி நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த கைகளை நம்மளை படைத்தவருக்கு நாம் எப்படி நம்முடைய கைகளை உயர்த்தி, ஆமா, நம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்து, ஆமா, நாம் அவரை மகிமைப்படுத்தும்.
நம்முடைய சரீரத்தினாலே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசுவே சொல்லி பாருங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவோ அற்புதம் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கீங்கப்பா. அமராஜ் ஏசப்பா, இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனை உனக்கு லேசான காரியம் என்று சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு சில ரகசியங்களும் இருக்கு. ஆமா, ஹல்லேலூயா. அவர் உயர்த்தி பேசுங்க, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்க பிரச்சனைகள் தானா போயிடும், உங்க பிரச்சனை தானா போயிடும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் ரொம்ப பிடிச்ச இடம் பாருங்க. அந்த அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு கிடக்குறாங்க. ஆமா, அவங்க சிறைச்சாலை அடிச்சு, ஆமா, அவங்க சரீரம்லாம் சித்திரவதை பண்ணப்பட்டு அவங்க தொழுமரத்துல அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு பாருங்க, ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தோடு அவரை துதிக்கிறாங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த அவரை பாருங்க. அவங்க உயர்த்த அவங்க கரங்கள்ல இருந்த காலில் இருந்த சங்கிலி எல்லாம் தானா கலண்டு விழுது. ஆமா, உங்க வாழ்க்கையில காணக்கூடிய கட்டுகள், உங்களை பிசாசு எந்தெந்த அடிமைத்தனத்துல எந்தெந்த இடத்துல அவன் கட்டி வைத்திருப்பாங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க எழும்ப முடியாதபடி, செழிக்க முடியாதபடி, எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் உங்க கையில நிக்க முடியாதபடி அவன் உங்களை நெருக்கி அதையெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தா, இது பாருங்க, ஹல்லேலூயா, நீங்க துதித்து பாருங்க, நீங்க ஆராதித்து பாருங்க, நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஆமா, பிசாசு வெக்கப்பட்டு போயிடும், அவனுக்கு குழப்பம் வந்துடும். ஆமா, நீங்க துதிச்சு கொண்டே இருங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்கள் கட்டுகள் கலரும், உங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். கட்டுகள் அறுபடுகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். வார்த்தையை கேட்கிற பொழுதே அநேகருடைய கட்டுகள் அறுபடுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிற இந்த நேரத்துல, இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிற இந்த நேரத்துல உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, உங்கள் முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. இயேசு உங்க மேல கரங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மரித்த ஒருத்தனை பாடையில தூக்கிட்டு வர்றாங்க. அந்த தாயானவள் தன் மகனுக்காக அழுகிறார். ஒரு விதவை, அந்த விதவை அழுகிறார். ஐயோ, ஒரே பையன், அந்த பையனை நம்பி அந்த தாயார் இருந்தா பாருங்க. என் இயேசு அதை கண்டு அவர் மனதுருகினார். பாடையை வந்து தொட்டார். மரித்த அந்த மகன் உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த மகனை தன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பிரிஞ்சு போன உங்க மகனுக்காக நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆமா, என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறீங்க. இல்ல, உங்க பிள்ளை திரும்ப வருவான். உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. பரலோகத்துல உங்க ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டு உங்க ஜெபத்துக்கு பதில் வருகிறது. தாயே, நீங்க பயப்படாது, உங்க பிள்ளை உங்க இடத்துல வந்து சேருவான். இயேசுவின் நாமத்துல பேசுறேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது. தேவ ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க பாப்பா. இது ஜெபிக்கிற, இது விடுதலை நேரம். இது ஆரம்பிச்சது, இந்த ஜெபம் வந்து விடுதலைக்காக தான். ஆமா, நாங்க ஆரம்பிச்சதே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலை உண்டாகணும், ஒவ்வொரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமா, ஆமா. இந்த மீடியா மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, Facebook மூலமாக, நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க வீடை தேடி அப்பா உங்க வீட்டுக்குள்ள வந்து அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தேடி வந்த தெய்வம். ஆமா, உன்னதத்துல இருந்த தெய்வம் பாருங்க, சிங்காசனத்துல வீற்றிருந்தவர். அங்க பாருங்க, தூதர்கள் மத்தியில ஆரவாரத்தோடு எப்பொழுதும் அவர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு புகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த தேவன், நாம பிள்ளைங்க எல்லாம் நம்ம பாவத்துல, நம்ம பாவம் என்கிற சேற்றில் நம்ம சிக்கி கிடக்கிறோம். பாவத்துக்குள்ள உழண்டுகிட்டு நம்மளை விடுதலையாக்கும்படி அவர் இறங்கி வந்தார், நம்மளை தேடி வந்தார். அவர் தேடி வந்த தெய்வம் பாருங்க. சமாரிய ஸ்திரீ அந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லி என் ஆண்டவர் போய் காத்திருக்கிறார். அந்த கிணற்றின் அருகில போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். சமாரிய ஸ்திரீ வருவாள் என்று சொல்லி அவளை யாரும் மதிக்க மாட்டாங்க, அந்த ஸ்திரியை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பாருங்க, அவள் அற்பமாய் நினைக்கப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கை ஒரு உறுதியாவே இல்லை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இயேசு அவளுக்காக அந்த கிணத்தின் அடியில உட்கார்ந்து உங்களை ஒருவேளை அற்பமா பார்க்கலாம். நீ இவ அடுப்படியில கிடக்கிறவா தானே, ஆமா, இவளை வச்சு ஒரு காரியம் நடக்காது, இவன் எதுக்கும் லாய்க்கில உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். கவலைப்படாதுங்க, என் ஆண்டவர் பாருங்க, சங்கீதம் 68 எழுதப்பட்டிருக்கு பாருங்க, உங்களை அவர் புறாச்சிறகுகளை போல, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளை போல அவர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை விலை உயர்ந்த முத்தா பார்க்கிறார். ஆமா, அதனால நீங்க பயப்படாதுங்க, உங்க உள்ளம் கலங்காதிருக்கட்டும். ஆமா, என் இயேசு அற்புதத்தின் தேவன்.
அவர் அதிசயமானவர். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஹalleluya, அவர் அதிசயமானவர். அவர் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வது நிச்சயம். விசுவாசிங்க, அவர் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வாங்க. ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வரட்டும். ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இந்த இரவு நேரத்துல வரணும். என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், இது இயேசு அதிசயத்தை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன் இயேசப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நீங்க மாற்றுவீங்க, என் சூழ்நிலையை மாற்றுவீங்க, என் கசப்பை என்னிடத்துல எடுத்து போடுவீங்க. ஆமா, என் நிந்தையை மாற்றுவீங்க, என் அவமானத்தை மாற்றுவீங்க, என் கண்ணீரை நீங்க மாற்றுவீங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல நீங்க சொல்லி பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இயேசு உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த இயேசு கிறிஸ்துவோட சேருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று உங்கள் இருதயத்துல முழு நிச்சயமா நீங்கள் அப்படியே விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்கு அந்த அற்புதம் அப்படியே நடக்கும். ஹalleluya, thank you Jesus. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி இந்த இரவு வேளையில அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவரை விசுவாசிங்க, விட்டுறாதுங்க. ஐயோ எனக்கு அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி விட்டுறாதுங்க, சோர்ந்து போயிடாதுங்க. ஆமா, விடாம ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்தே தீரும். ஹalleluya. தாமதித்தாலும் அது நிறைவேறும், அதற்காக காத்திரு. உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆமா, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். பாருங்க, தானியேலை குறிச்சு பார்க்கணும்னா, தானியேல் ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்த பொழுது அவனுக்கு உத்தரவு வந்துருச்சு. ஆமா, பரலோகத்திலிருந்து உத்தரவு வந்துருச்சு. ஆனா பாருங்க, பெர்சியா நாட்டு ராஜா, அதாவது பிசாசுடைய ராஜ்யம், அவன் பாருங்க அங்க இருந்து அவன் என்ன செய்யறான், அந்த ஆசீர்வாதம் வந்து சேர முடியாதபடி அவன் தடை செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் உங்களுக்கு என்று தூதன் ஆசீர்வாதத்தை அவன் கொண்டு வந்து புறப்பட்டுட்டான். எத்தனை தடை பண்ணாலும் சரி, பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கும், மிகாவேல் தூதன் இறங்கி வந்தான் உதவி செய்ய. ஆமா, அந்த தூதன் என்ன செய்யறானா, கலட்டி விடுறான், நீ போ, ஆமா தானியேலுக்கு போய் பதில சொல்லு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பதில் வந்து கொண்டு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில என் தேவன் அற்புதத்தை அவர் அனுப்பிட்டார். ஆமா, உங்க வாழ்க்கை மாறும்படி அவர் அதிசயத்தை அவர் அனுப்பிட்டார். வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. அது திரும்ப போகிற பொழுது அது தான் சொன்னதை நிறைவேற்றிதான் திரும்ப போகும். ஆமா, உங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்துதான் திரும்ப போகும். விசுவாசிங்க. ஆண்டவர் நம்புங்க, அவர் மேல முழு நம்பிக்கையா நில்லுங்க. இந்த இரவு நேரத்தில் என் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புறார், நான் விசுவாசிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கட்டும். பாருங்க, அநேகர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, நானும் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நம்ம பார்த்து கொண்டு நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போட்டிருக்கிற டைப் பண்ணிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தேவ மகிமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். நம்ம உங்கள் ஜெபங்களை, உங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவ மகிமை உங்கள் ஒவ்வொரு தொடம். ஆமா, இயேசுவின் நாமத்துல ஹalleluya. பாருங்க, ஹalleluya. பிளட் பிரஷர்ல இருக்கிற ஒரு சகோதரி, ஹalleluya, தலை சுற்ற, உங்களுக்கு தலை பாரமா இருக்கு இந்த நேரத்துல சொல்றீங்க, ஹalleluya, அடிக்கடி உங்களுக்கு மயக்கம், இதயத்துல வரக்கூடிய வலிகள் எல்லாம் இந்த இரவு நேரத்துல மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்துல உங்க இதயத்துல காணக்கூடிய வலி இப்பொழுது மறைந்து போகட்டும். வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. வலிகள் எல்லாம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறேன். நான் வார்த்தையை பேசுகிறேன், ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். இப்பொழுது நாங்க இணைந்து நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஹalleluya, தேவ மகிமை உங்க மேல இறங்குது. ஆமா, குடும்பத்துல காணக்கூடிய ஹalleluya குடும்ப தலைவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரம் அதிகமா என்னை போட்டு அணைத்தது, எனக்கு வழியே இல்லாம இருக்குது. நெருக்கப்படுகிற பொழுது ஒடுக்கப்படுறோம், பயப்படாதுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், அவர் உங்க வீட்டுல இருக்கிறார், தேவ ஆவியானவர் உங்க மத்தியில இருக்கிறார். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்துல தேவ வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. டயபெட்டிஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். டயபெட்டிஸ்ல இருக்கிறீங்கன்னா இப்பொழுது இயேசுவின் நாமத்துல விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி ஹalleluya நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ராஜா, இப்பொழுதும் யாரெல்லாம் இயேசப்பா இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோயில அப்பா பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்கள், இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல விசுவாசிக்கிற உங்க பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும். இயேசு என்னை குணப்படுத்துவார், என்னை சுகப்படுத்துவார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன், நான் அவருக்கு சாட்சியாக நிற்பேன், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருடைய சரீரத்துல காணக்கூடிய டயபெட்டிஸ் ஹalleluya இயேசப்பா இப்பொழுது நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும். இந்த வியாதி சரீரத்தோடு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்துல சரீரத்துல காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். தேவ அபிஷேகம் இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும். இயேசுவின் நாமத்துல விடுதலை, இயேசுவின் நாமத்துல விடுதலை, அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும்.
விடுதலை கட்டவிழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்துல கேன்சர் வியாதி, கேன்சர்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே என் இயேசுவின் ரத்தத்தை உங்க மேல நான் தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் இப்பொழுது உங்களுக்குள்ள பாய்ந்து வரட்டும், உங்க சரீரத்துக்குள்ள பாய்ந்து வரட்டும். உங்க ரத்தத்தோடு ரத்தமா என் இயேசுவின் ரத்தம் கலக்கட்டும். இப்பொழுது ஆமென், கலக்கட்டும். ஒரு ஜீவன் உங்க ரத்தத்துல, ஒரு ஜீவன் இப்பொழுது உண்டாகும். ஹalleluya. உங்க ரத்த அணுக்கள் எல்லாம் புதுசாக அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென், ஹalleluya. கேன்சர் முழுவதுமாக நீங்கி போகட்டும். கேன்சர் நான் கேன்சல் பண்றேன், சரீரத்திலிருந்து கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. எப்படிப்பட்ட கேன்சர் இயேசுவின் நாமத்தில நீங்கி போகட்டும். ஆமென். ஓ ரீமா ஷாபலபா ரிக்கலபா ரிவிலியாக்குல தியாச்சுனி பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கைகளை எடுத்து நான் கட்டளை. எந்த அசுத்த ஆவிகள் பிடித்துக் கொண்டு இருக்கிறது, எந்த சத்துருக்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறது, இப்பொழுது இயேசுவின் நாமத்தை எல்லாம் விலகி போகட்டும். ஆமென். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். பில்லி சூனிய ஆவியில சிக்கப்பட்ட பிள்ளைகள், மந்திரத்தினால ஹalleluya சிக்கப்பட்டவர்கள், ஆமா மந்திரங்கள் தந்திரங்கள் உங்க மேல இருக்கும் என்று சொல்றேன். ஹalleluya ஹalleluya. இப்பொழுது அந்த பிசாசுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். ஆமென். இப்பொழுது விலகி போகுது இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. உங்களை பயமுறுத்துகிற ஆவி, சொப்பனத்துல உங்களை வேதனைப்படுத்துகிற ஆவி, தூங்க விடாதபடி தடை செய்கிற பிசாசுகள், நீங்கள் எழும்ப முடியாதபடி, நீங்கள் எவ்வளவு வருமானத்தை எடுத்தாலும் ஏதாவது வியாதி, ஆமா தொடர்ந்து வியாதி, பலவீனங்கள், பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, உங்க பணத்தை விரயம் பண்ணக்கூடிய பிசாசுகள், நீங்க உழைக்கிறவங்க உழைப்பு சாப்பிடக்கூடிய பிசாசுகள், இப்பொழுது இயேசுவின் நாமத்துல இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகளை நான் கட்டுகிறேன். ஆமென். இனி பிள்ளைகள் அப்பா மீதம் எடுக்கட்டும். ஹalleluya. பிள்ளைகளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தரித்திரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்துல வெளியேற்றட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆமென். ஹalleluya ஹalleluya. பிள்ளைகள் வேலை பார்க்கிற இடத்துல உயர்வுகள் உண்டாகட்டும். புதிய வழிகளின் ஆண்டவர் திறப்பாராக ராஜா. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். இப்பொழுது விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ மகிமை இறங்கட்டும். அற்புதத்தின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேல அமரட்டும். நம்ம கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன், நம்ம நிறைய கமெண்ட்ஸ் போட்டு நான் பாருங்க, அந்த பக்கத்துல கமெண்ட்ஸை பாக்குறேன். நான் வசந்த், கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். நம்ம தேவ மகிமை இப்பொழுதே சகோதரி தொடட்டும் இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. ஜெனி, ஆமா ஜெனி பட் கர்த்தருடைய கரம் உங்களை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. சசிகலா, ஸ்ரீகாந்த், என் இயேசுவின் கரம் இப்பொழுது உங்க மேல அமரட்டும். ஹalleluya. வயலட், மார்கரெட், என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பேரை சொல்லுகிற பொழுது உங்க பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நீங்க சாட்சி சொல்லுவீங்க பாருங்க, என் இயேசு உங்களை சாட்சியாக நிறுத்துவார். சரவணன், ராதிகா, கர்த்தருடைய கரம் இப்பொழுதே அந்த மகள் மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சீபா, கர்த்தருடைய கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya 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 ஹalleluya. பிரியதர்ஷினி மேல கர்த்தருடைய கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. தீபிகா, ஹalleluya. சகோதரி தீபிகா, ஆமா தைராய்டு பிரச்சனை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல தைராய்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்துல சரீரத்தோடு விலகி போகட்டும். பைல்ஸ் இயேசுவின் நாமத்துல அவங்க சரீரத்தோடு விலகி போகட்டும். வயிற்றுல காணக்கூடிய பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது அற்புத சுகம் இயேசுவின் தழும்புகளால் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. சரவணன், ராதிகா, கர்த்தருடைய கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். அலெக்ஸ் மேரி, என் தேவனுடைய வல்லமை உங்க மேல இப்பொழுது இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே இந்த மகளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். செல்வராணி, கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya ஹalleluya. கவிதா, சகோதரி கவிதா மேல இப்பொழுது கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஹalleluya ஹalleluya. சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். அற்புதத்தை செய்யும் கரம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அமரட்டும். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஜீவன் ஒவ்வொருடைய சரீரத்துல இறங்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் செயல்படட்டும் ஒவ்வொரு மேலே. ஹalleluya. thank you holy spirit. ராணவ், கர்த்தருடைய கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினால். பிரவீன் குமார், என் இயேசுவின் கரம் இப்பொழுது தொடுவதாக. ஹalleluya ஹalleluya. thank you jesus. thank you ராஜ்குமார், கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்க மேல இறங்கட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். அவரை இதுல கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆஞ்சலின், ஜாய்ஸ் மேல இந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya. thank you jesus.
ஹalleluya ஹalleluya ரீகன் மேல என்ன தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். வீணா சங்கர் மேல தேவனுடைய கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இப்பொழுது அவங்க வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இறங்கட்டும். ஹalleluya ஜான்சி ராணி ஜான்சி கர்த்தருடைய கரம் உங்க மேல அமரட்டும். உங்க வீடுகளுக்குள்ள தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உங்க வீட்டை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் பேசுகிற ஒவ்வொரு பேர் சொல்லுகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள் தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்குவாரா. குடும்பத்துல காணக்கூடிய நெருக்கங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் மறைந்து ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹalleluya அதிசயமான இந்த தேவன் அதிசயத்தை செய்வாராக. ஹalleluya 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 கிரேனா கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் அவங்க மேல அமர்ந்து அவங்க அக்காவுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. தலைவலி மற்றும் முதுகு வலியால கஷ்டப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் இப்பொழுதே அவங்க சகோதரிக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில். ஹalleluya நிதி தேவ மகிமை இப்பொழுது அந்த மகளை தொடட்டும். ஹalleluya கவி நிவி இயேசுவின் நாமத்துல தேவ மகிமை இப்பொழுது அவங்க மேல இறங்கட்டும். பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இறங்கட்டும். ஹalleluya ஹalleluya இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். பிரவீன்குமார் தேவ மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஷாரோன் மேல தேவ மகிமை இறங்கட்டும். இப்பொழுதே ராஜா இதுல டைப் பண்ண அப்பா. ஹalleluya ஒவ்வொரு மேலும் யாரெல்லாம் இயேசுவே இந்த இடத்துல ஹalleluya இயேசப்பா ஜெபத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஒரு அற்புத விடுதலை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை தொடரும். இந்த சனிக்கிழமை இரவு இதை பங்கெடுத்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக இந்த சனிக்கிழமை இரவுல நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு படுக்கைக்கு நீங்க போங்க. ஆமா நிச்சயமா பாருங்க, என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். ஆமா 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 நிச்சயமா நீங்க ஒவ்வொருத்தரும் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன். உங்க உள்ளத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை வந்தது. ஆமா உங்க ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் இப்பொழுது தொட்டு நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்க விசுவாசிக்கிற பொழுது பெற்றுக்கொள்வீங்க. இயேசு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அற்புத சுகத்தை தருவார் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமா பாருங்க, என் ஆண்டவர் அற்புத சுகத்தை உங்களுக்கு கட்டளை பரிபூர்ண சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீங்க நல்லா இருக்கணும். ஆமா நீங்க ஒவ்வொரு நீங்க நல்லா இருக்கணும். கர்த்தர் உங்களை இன்னும் உயர்த்தணும், இன்னும் மேன்மைப்படுத்தட்டும். ஆமா அவருடைய விருப்பமே அதுதான். தன் பிள்ளைகள் எப்படி நாம நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய நினைக்கிறோமோ அதை சொல்றாரு பாருங்களேன். நீங்க எப்படி பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது கர்த்தர் சொல்ல, நான் பரம தகப்பன். ஆமா அதை விட அதிகமாய் செய்வேங்கிறாரு. ஆமா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க உயர்வீர்கள். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். உங்க பிள்ளைகள் செழிப்பார்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆமா உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல நிற்பார்கள். உங்க பிள்ளையோட ஆசீர்வாதம் மிக பெரிதா இருக்கும். பிள்ளைகளை குறித்து கவலைப்படாது. இந்த இரவு நேரத்துல ஒருவேளை உங்க பிள்ளைகள் சரியா இல்லை அப்படின்னா, ஞானத்துல குறைவா இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, அவங்க தலையில கையை வைங்க. இந்த இரவு நேரத்தை கையை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளையோட நடவடிக்கையில மாற்றம் இருக்கும். ஆமா ஒரு பெற்றோர், ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக அவங்க கையில தலையில கை வச்சு ஜெபிக்கிறப்போ அந்த பிள்ளையோட சரீரத்துல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். பிள்ளையோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு அது உண்டாகும். நிச்சயமாக. ஆமா பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. சபிக்காதுங்க, பிள்ளைகளை சபிக்காதுங்க. ஆமா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. என்ன வந்தாலும் பிள்ளைகளை சபிக்காதுங்க. ஆமாம் ஆசீர்வதிப்பதே அல்லாமல் சபியாதிருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு பிள்ளைகளை சபிக்காது. நிச்சயமா இந்த இரவு வேளையில என் தேவன் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வருகிற நாட்கள் இன்னும் தேவன் அற்புதத்தை செய்து உங்களை பிரமிக்க பண்ணட்டும். உங்க இருதயத்துல நீங்க என்னென்ன நினைச்சு இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, என்னென்ன அற்புதங்கள் இன்னும் நான் சொல்ல முடியாத அநேக காரியங்கள் இருக்கிறது. பாருங்க நேரம் அதிகமாயிருச்சு. ஆனாலும் என் தேவன் உங்களை நிச்சயமா அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றி தருவார். நிச்சயமாக தருவார். பாருங்க அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து அதிகாலை ஜெபத்துல நீங்க பங்கெடுங்க. அதிகாலையில அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன். அநேகருக்கு அது அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டு அந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்ச மாதிரி, ஒரு பெரிய ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவனுடைய வார்த்தை அதிகாலையில கேட்டு அதிகாலையில நம்ம ஜெபம் பண்ணி நம்ம குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக நான் ஜெபிச்சு போகிற பொழுது பாருங்க ரொம்ப அந்த நாள் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த ஜெபத்தை கேளுங்க. நீங்க அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அநேகர் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல. அதனால உங்களுக்கு வந்து நிறைய நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு சரியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, அந்த இடத்துல ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, என்கிட்ட சொல்றீங்க ஐயா எனக்கு வரமாட்டேங்குது. ஆமாம் எனக்கே ஒரு நாள் வந்துச்சு திரும்ப வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. இல்லை கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டனை நீங்கள் அழுத்தி அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் பெல் பட்டன் வரும். அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக நீங்கள் அழுத்தணும். அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக நீங்கள் டிக் பண்ணணும். அது பண்ணினாதான்
உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் வரும். ஆமாம், நாங்கள் போடுற இந்த லைவ் ப்ரோக்ராமும் சரி, டெய்லி காலையில், ஆமாம் காலையில் அதிகாலை ஜெபம் போடப்படுது. நைட்டு நீங்கள் படுக்கிறப்போ அற்புதமான வார்த்தையை சிஸ்டர் கொடுப்பாங்க பாருங்கள், அவங்க கொடுப்பாங்க. அந்த வார்த்தை நீங்கள் கேட்டு அது சமாதானத்துக்கு ஏதுவா அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் அவங்கள கொண்டு பேசுகிறார். ஸோ அதையும் கேளுங்க இரவு நேரங்களில். நிச்சயமாக ஆண்டோடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு அது செம்மையான பாதையை உங்களை அது கொண்டு நடத்தும் பாருங்க. அவருடைய வார்த்தை நம்ம சரீரத்துக்கெல்லாம் ஔஷதமாக இருக்கணும். அவருடைய வார்த்தை நம்முடைய பாதங்களுக்கெல்லாம் அது தீபமாக இருக்கு, வெளிச்சமாக இருக்கு. ஆமாம், உங்கள் பாதைகளை அது அகலமாக்கும், உங்கள் பாதைகளை செம்மைப்படுத்தும். நம்ம வார்த்தையை தியானிக்க தான் பாருங்க ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். நீங்கள் உடன்படிக்கைப்பட்டி அங்கே கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. என்ன துக்கம் என்ன துயரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் வையுங்கள். என் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராங்க, உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும். நான் பேசுகிற சமாதானம் என் ஏசப்பா சிலுவையில சம்பாதித்த அந்த சமாதானம். ராஜா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், அவருடைய குடும்பத்தின் மேலும், அவருடைய சிரசின் மேலும் இந்த சமாதானம் வந்து அமரட்டும். ராஜா ஏசப்பா, உம்முடைய சமாதானத்தையே நான் பேசுகிறேன். இயேசு சிலுவையில் சம்பாதித்த சமாதானத்தை ஒவ்வொரு மேலும் பேசி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.